Hello students, very good evening. Hello my dear warriors and my dear soldiers. Good evening, this is your captain Prakash. Very good evening. Welcome to our channel. Yes, tell me, how are you guys? எப்படி போயிட்டு இருக்கு, எப்படி இருக்கீங்க? So இன்னைக்கு காலையில கிளாஸ்ல யார் அட்டெண்ட் பண்ணீங்க? How many of you attended today morning class? So நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். So நாளைக்கு காலையிலயும் we are going to have the class. Tomorrow morning also 4 o'clock we are going to have the class. So miss பண்ணாம அதை join பண்ணிடுங்க, ரைட்டா? Okay, super, right, super. Right, so very interesting topic. We are just doing it, thermodynamics. இந்த சாப்டரை முடிச்சாதான் அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா we can move to the revision. அதனால தான் இப்போ ஏர்லி மார்னிங் ஈவினிங் ரெண்டு நேரம் நம்ம தொடர்ந்து இந்த கிளாஸ் நம்ம வச்சுட்ருக்கோம். ஸோ காலையில் கிளாஸை தவறாமல் அட்டென்ட் பண்ணுங்கள், பிகாஸ் கண்டினியூட்டி அதுக்கப்புறம் இருக்காது, ரைட்டா? சரியா? 5:30 தான் எழுந்திரிச்சிங்களா? ஓகே, ரைட். கெமிஸ்ட்ரியில் ஒரு டவுட், என்ன டவுட் சொல்லுங்கள்? எஸ், ஸோ மார்னிங் 4 o'clock tomorrow we are going to see the part 2 of thermodynamics. இன்றைக்கி இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், இன்னைக்கு காலையிலையா, நேற்று சாயங்காலம் இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இப்போ பார்ட் 1, நாளைக்கு பார்ட் 2. ஸோ கெட் ரெடி ஃபார் தட். ஓகே, ரைட். சரியா? ஸோ ஆடியோ வீடியோலாம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பசங்களா, நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட் வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ யூ ஹாவ் டு கோ ஃபார் ஆஃப்லைன் சென்டர். கண்டிப்பாக நீ போய் ஆகணும். ஸோ ஆஃப்லைன் சென்டரில் போய் நீட் ஜெஇ படிக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உனக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குது, அதனால் அதை மிஸ் பண்ணிடாத, சரியா? அண்ட் ஒன் மோர் திங், யாரெல்லாம் பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் பார்த்துட்ட? பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் பார்த்தியா? ஹாவ் யூ சீன் தட் பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள்? ஸோ பார்த்தியா பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் என்னென்னு செக் பண்ணியா? லைவ் வீடியோவை நீ லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் ரெக்கார்டடாக அப்படியே இருக்கும், அது நீ பார்த்துக்கலாம். லைவ் வீடியோவை நீ ரெக்கார்டடாக பார்த்துக்கலாம், சரியா? எஸ், பப்ளிக் எக்ஸாம் பார்க்கலையா? யாரெல்லாம் பப்ளிக் டைம் டேபிள் பார்த்த? டென்டேட்டிவ் டைம் டேபிள், டென்டேட்டிவ், ரைட்டா? எஸ், டென்டேட்டிவ் டைம் டேபிள். ஸோ இன்றைக்கி ஈவினிங் 5 o'clock 6 o'clock நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், அதை எடுத்து பாரு, ரைட்டா? வீடியோஸில் போய் பாரு, சரியா? சுத்தமாக கெமிஸ்ட்ரி லெசன்ஸ் எடுக்கலை. இப்போ 12th ஆர்கானிக் பேசிக் சுத்தமாக தெரியல. ஸோ 12th ஆர்கானிக் புரியல. நீங்கள் 11th எல்லா வீடியோவும் பார்க்குறது பெட்டராக இருக்கும், ரைட்டா? இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்கானிக் புரியலைன்னா ஆர்கானிக்ஸ்க்குரிய வீடியோவை பாருங்கள், அதை மட்டும் பார்த்தா போதும். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 11th சாப்டர் வந்து பேசிக்ஸ் வீடியோ இருக்கும், அதை பாருங்கள், பார்த்தா தான் புரியும். 11th படிக்கிறவங்கள கவனிச்சுக்கோ. உன்னோட சீனியர் ஒருத்தவங்க என்ன மெசேஜ் போட்டிருக்காங்க பாரு. 12th ஸ்டாண்டர்ட் போர்ஷன் எல்லாம் அவங்க படிக்கிறப்ப ஆர்கானிக் புரிய மாட்டேங்குதான், பிகாஸ் 11th பேசிக்ஸ் இல்லாதனால. 11th இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் சொல்லுவாங்க 11th மார்க்கை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அதனால் நீ 11th எல்லாம் படிக்க தேவையில்லை அப்படின்னு. 11th படிக்காமல் உன்னால் 12th படிக்க முடியாது. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்டா? கண்டினியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரைட்டா? கெமிஸ்ட்ரி ஈஸியா? ஓகே. தேர்ட் லெசன் மிட்டம் டெஸ்ட்டு கிடையாதுல்ல. தேர்ட் லெசன் இப்போதைக்கு டீச் பண்ண போகிறதில்ல. 7th லெசனுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக வி ஆர் கோயிங் ஃபார் என்ன அப்படின்னா ரிவிஷன் தான், ரைட்டா? இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீக் வி வில் கெட் இட். ஓகே, கெட் ரெடி ஃபார் இட். கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் படிக்கலைன்னா கஷ்டம், சரியா? ஓகே கௌஷிக். ஓ ஓகே சாய், யூ ஆர் த டாப்பர். வெரி குட், வெரி குட். சரி, ஓகே, ரைட். ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்றைக்கி செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? கௌஷிக், டோன்ட் டூ ஸ்பேம், சரியா? உன் பேரை சொல்லிட்டே விட்டுருங்க, நான் ஞாபகம் வச்சுக்குவேன், சரியா? ஸ்பேம் பண்ண வேண்டாம். ரைட், வி வில் ஸ்டார்ட் இட். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? தெர்மோடைனமிக்ஸ், ரைட்டா? தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா ஹாட் டு கோல்டு அப்படின்ற மாதிரி இருக்கும், அதாவது ஹீட்டோட ஃப்ளோ. தெர்மோ அப்படின்னா ஹீட்டு, ஹீட்டோட ஃப்ளோ, ரைட்டா? வாட் இஸ் த போர்ஷன் ஃபார் மிட்டம்? மிட்டம் போர்ஷன்லாம் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம், ஜஸ்ட் செக் இட் அவுட். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் லெசன் 1 and 2, 6 and 7, 6 and 7, ஆமாம் 6 and 7 அண்ட் சாப்டர் 11, 5 சாப்டர் இருக்குது, ரைட்டா? ஒரு சில ஸ்கூலில் 3rd சாப்டரும் இருக்கலாம் டிஸ்ட்ரிக்டில், இல்லைனா 1, 2, 6, 7 and 11 இதான் போர்ஷன். ஓகே, ரைட். வி வில் ஸ்டார்ட் இட் பா. தெர்மோடைனமிக்ஸ். வாட் இஸ் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம், ரைட்டா? தெர்மோடைனமிக்ஸ்னால் ஃப்ளோ ஆஃப் ஹீட், ரைட்டா? தெர்மோனா ஹீட்டு. ஸோ அப்போ ஹீட் ஃப்ளோவை பற்றி நான் படிக்கிறேன் அப்படின்னா ஹீட்டோட
ஃப்ளோ ஹீட்டு ஃப்ளோ பற்றி நான் படிக்கிறது தான் என்னது தெர்மோடைனமிக்ஸ்னு சொல்ல போகிறேன் ரைட்டா ஹீட் ஃப்ளோ சரியா ரைட் ரெனோவுக்கு மண்டேலேருந்து எக்ஸாமா நல்லா படிங்க ஆல் த பெஸ்ட் டூ வெல் ரைட் ஃபஸ்ட்டு சிஸ்டம்னா என்ன அதுக்கப்புறம் சரௌண்டிங்னா என்னென்னா நேற்று நம்ம பார்த்துருந்தோம் பவுண்ட்ரினா என்ன அப்படின்னு ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு சிஸ்டம் எடுத்துக்க அதாவது இந்த உலகத்தில் யாரை பற்றி நம்ம தெர்மோடைனமிக் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம் தெர்மோடைனமிக் இன்வெஸ்டிகேஷன்னா என்னது யாரை பற்றி நம்ம அவங்களோட டெம்பரேச்சர் என்ன ப்ரெஷர் என்ன அவங்க வால்யூம் என்ன இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா நம்ம பேசுகிறோமோ ரைட்டா யாரை பற்றி நம்ம பேசுகிறோமோ ஃபார் எக்ஸாம்பிள் பாரு இந்த மாலிகூல்ஸ் இருக்கா உள்ளுக்குள்ள இந்த மாலிகூல்ஸை பற்றி நான் பேசுகிறேன் இந்த மாலிகூல்ஸை பற்றி நான் என்ன பேசுகிறேன் இந்த மாலிகூல்ஸை பற்றி நான் பேசுகிறேன் இந்த மாலிகூல்ஸ் என்ன ப்ரெஷரில் இருக்குது இந்த மாலிகூல்ஸ் என்ன வால்யூமில் இருக்குது இந்த மாலிகூல்ஸ் எத்தனை இருக்குது இந்த மாலிகூல்ஸோட டென்சிட்டி என்ன அந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன் தெர்மோடைனமிக் இன்வெஸ்டிகேஷன் இதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன் என்னென்னலாம் இருக்குது இதில் இவங்க என்ன மாதிரி சிச்சுவேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத நான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன் அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய பொருள் தான் சிஸ்டம் யார் எங்கடா காணோம் அதான் சிஸ்டம் அதை தாண்டி மீதி இருக்க எல்லாமே இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே என்ன அப்படின்னா சரௌண்டிங் ரைட்டா அது எல்லாமே என்னது சரௌண்டிங் ஸோ இவங்க சிஸ்டம் மீதி எல்லாருமே என்னது சரௌண்டிங் சிஸ்டம் அண்டு சரௌண்டிங் அர்த்தம் அப்போ இவங்க ரெண்டு பேரை பிரிக்கக்கூடியவங்க யார் இந்த கண்டெய்னர் இவங்க ரெண்டு பேரை பிரிக்கிறது யார் இந்த கண்டெய்னர் பேர் தான் என்னது பவுண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் சரியா ரைட் தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் வி ஹவ் லேர்ன்ட் இன் எஸ்டர்டே நேற்று நம்ம இதான் பார்த்தோம் அதுக்கப்புறம் சிஸ்டம் வந்து நம்ம நிறையா டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் பார்த்தோம் ஸோ ஓப்பன் சிஸ்டம்னா என்னது நம்ம இந்த மாதிரி காஃபி கப்பை திறந்து வச்சுருந்தோம் அப்படின்னா என்னாகும் இந்த சிஸ்டமில் காஃபிலேருந்து சூடும் வெளியே வரப்போகுது அதே மாதிரி என்ன அப்படின்னா காஃபி கப்லேருந்து அதில் ஆவி போனோம் என்ன பண்ண போகுது வாட்டர் வேப்பர்ஸ் அதுவும் வெளியே வரப்போகுது ரைட்டா ஸோ அப்போ போத் ஓப்பன் சிஸ்டம்ங்கிறதுல எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஆல்சோ த மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் அல்லது மேட்டர் ட்ரான்ஸ்ஃபர் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் த மேட்டர் ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டுமே இருக்க போகுது எனர்ஜி அண்ட் மேட்டர் both are going to transfer ரெண்டுமே இருக்கனால we are going to call it as open system ரைட்டா அதனால் என்ன பண்ண போகிறோம் நம்ம அதை ஓப்பன் சிஸ்டம்னு வைக்க போகிறோம் ரைட்டா ஜஸ்ட் அ மினிட் ஒரே ஒரு நிமிஷம் ஓகேப்பா ரைட் ஓகே ரைட் சரியா ஓகே ரைட் உங்கள் ஸ்கூலில் இந்த சாப்டர் 1 started to teach organic chemistry சார் ஸோ ஈஸி பிகாஸ் ஆஃப் ஷாவனி மேம் ஓகே ரைட் சரியா ரைட் ரைட் இப்போ நான் ரிவிஷன் தான் பண்ணுறேன் ஜஸ்ட் ஸ்டார்டட் ரிவிஷன் நேற்று என்ன பார்த்தோம் ஜஸ்ட் ரிவிஷன் தான் ரைட்டா ஓப்பன் சிஸ்டம்னா என்ன ஹீட்னா என்ன ஓப்பன் அதாவது ஹீட் வெளியே போகுது மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடந்தால் அது ஓப்பன் சிஸ்டம் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் நடக்குது மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குதுன்னா அது க்ளோஸ்டு சிஸ்டம் எனர்ஜியும் கிடையாது மாஸும் கிடையாது அது என்னது ஐசோலேட்டட் சிஸ்டம் சரியா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு இருக்குது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரியல் பவுண்ட்ரினா என்ன இமேஜினரி பவுண்ட்ரினா என்னன்றதை நம்ம பார்த்துருந்தோம் ரைட்டா ஸோ அதுக்கப்புறம் பவுண்ட்ரிஸ்லேயும் நிறையா இருக்குது ரிஜிட் பவுண்ட்ரி கண்ணாடி கிளாஸ் நம்ம சொல்லலாம் ரிஜிட் பவுண்ட்ரி பலூன் இஸ் அ ஃப்ளெக்சிபிள் பவுண்ட்ரி ரைட்டா ரைட்
ரைட் ஓகே. அடுத்து அடியாபேட்டிக் வால், அடுத்து டயாதெர்மிக் வால். சரியா ரைட். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. நான் நேற்றே சொன்னேன் அப்படின்னா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா இண்டிபெண்ட், ஐ ஃபார் இன்டென்சிவ், ஐ ஃபார் இண்டிபெண்ட். இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா இண்டிபெண்ட் ஆஃப் த சைஸ் ஆஃப் த சிஸ்டம். சிஸ்டமோட சைஸை பொறுத்து இருக்காது, சிஸ்டமோட சைஸை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இருக்கும். அதுதான் என்னது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் டென்சிட்டி, டெம்பரேச்சர். 2 வாட்டர் பாட்டில் இருக்குது, ஒரு வாட்டர் பாட்டிலில் இருக்கக்கூடிய லிக்விடை இன்னொரு பாட்டிலுக்கு மாற்றினாலும் அதோட டென்சிட்டியில் மாற்றம் ஏற்படாது. அப்போ சைஸை பொறுத்து கிடையாது. ஒரு வாட்டர் பாட்டிலில் இருக்கிறத 5 டம்ளரில் நான் 5 டம்ளரில் ஊற்றி வச்சுருக்கேன். அப்போ என்ன அர்த்தம்? அது இண்டிபெண்ட். ரைட்டா? இன்டென்சிவ் அண்ட் இண்டிபெண்ட். தமிழா நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கலையடா இன்னும். நீங்கள் வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. நிறைய இப்போ தமிழ் வரதே இல்லையா யாருமே, அதனால் தமிழில் நான் போடலை. தமிழில் நான் எடுத்துகிட்டு வரவே இல்லையே. ஓகே, ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் இன் தமிழ் கொஞ்சம். நீ புக்கை எடுத்து வச்சுக்கோ, நம்ம அப்படியே பார்த்துக்கலாம். ரைட்டா? இண்டிபெண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா டிபெண்ட்ஸ். ரைட்டா? சார்ந்து இருக்கக்கூடியது. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா சார்ந்து இருக்கக்கூடியது, அதாவது அளவை சார்ந்து இருக்கக்கூடியது. 1 கிலோ அரிசியை நான் 2 பாத்திரத்தில் ஊற்றினேன்னு நான் 2 பாத்திரத்தில் கொட்டி வச்சேன்னா 5 கிலோவாக பிரிஞ்சிருமா? அப்போ என்ன பண்ண போகுது? அது பிரிய போகுது. அவ்வளோதான். ரைட்டா? ஓ, நீங்கள் ரெக்கார்டர் பார்க்குறீங்களா? எனக்கு தெரியாது. எனக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இப்போ கேட்குறது இல்லை, அதனால நான் அதை எடுத்துகிட்டு வரதே இல்லை. சரியா? நீங்கள் பார்க்குறீங்கன்றது இப்போ தானே தெரியுது. ஓகே, இனிமேல் தமிழ் மீடியத்தை சேர்த்து வச்சிடலாம். ரைட்டா? சரியா? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா சிம்பிள், அவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சுடுதண்ணி இருக்குது. ரைட்டா? 100 டிகிரி கொதிக்கிற தண்ணி இருக்குது. தண்ணி என்ன பண்ண, ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுருக்கேன். 100 டிகிரி செல்சியஸ் பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சுட்ருக்கு. அந்த பாத்திரத்துலேருந்து சின்ன டம்ளரில் ஊற்றி வச்சேன் அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ் என்ன ஆகும்? கொஞ்சமாக குறைஞ்சிருமா? குறையாதுல. அவ்வளோதான். அதே மாதிரி என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வால்யூம் எடுத்துக்கலாம். வால்யூம் எடுத்துக்கோ. அந்த பெரிய பாத்திரத்தில் இருக்கப்போ 10 லிட்டர் இருந்துச்சு. நான் ஒரு வாட்டர் பாட்டிலாக ஊற்றுறேன். ஒரு வாட்டர் பாட்டிலாக ஊற்றுனா 10 லிட்டருங்கிறது ஒரு லிட்டராக குறைஞ்சிருச்சு. அப்போ சைஸ் மாறுறப்ப வால்யூம் என்ன பண்ணுது? சேஞ்ச் ஆகுது. அப்போ சைஸுக்கு டிபெண்டாக இருக்குது வால்யூம். அப்போ வால்யூம் இஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, வேர் இஸ் டெம்பரேச்சர் இஸ் இண்டிபெண்ட் ப்ராப்பர்ட்டி. ரைட்டா? அவ்வளோதான். ரைட் ஓகே ரைட், சேர்த்து பண்ணிடலாம். ரைட் ஓகே. எஸ், ஆமாம், பெய்டுக்கும் நடத்தணும்ல எல்லா கான்செப்டும் எல்லாத்துக்கும் நடத்தும். ரைட்டா? ஸோ 2 எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, 2 எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியை நீ டிவைட் பண்ணனா உனக்கு கிடைக்கக்கூடியது என்னது? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ரைட்டா? கிடைக்கக்கூடிய இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ரிவர்சபிள் ப்ராசஸ்னால் என்னென்னு பார்த்தோம், இர்ரிவர்சபிள் ப்ராசஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பராக முக்கியமாக நம்ம இந்த லெசனோட முக்கியமான ஒரு ஸ்பாட்டில் காலேஜ் எடுத்து வைக்க போகிறோம். ரைட்டா? இந்த லெசனோட ஒரு முக்கியமான ஸ்பாட்டில் காலேஜ் எடுத்து வைக்க போகிறோம். கெட் ரெடி, டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ், அதாவது தெர்மோடைனமிக் ப்ராசஸ். ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள் ப்ராசஸ் இருந்தாலும் இந்த ப்ராசஸ் எல்லாம் தான் முக்கியம். இந்த லெசனில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நீ இதை தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? கவனமாக கவனி. ரைட்டா? இந்த லெசனில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா? என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது? வி ஹாவ் ஐசோதெர்மல் ப்ராசஸ், ஐசோபாரிக் ப்ராசஸ், ஐசோகோரிக் ப்ராசஸ், அடியாபேட்டிக் ப்ராசஸ். அதாவது என்ன அப்படின்னா, ஐசோதெர்மல் அப்படின்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், நிலையான வெப்பநிலை இருக்கக்கூடியது. ஐசோபாரிக் அப்படின்னா நிலையான அழுத்தம். அதே இது ஐசோகோரிக் ப்ராசஸ்னால் நிலையான கன அளவு. அடியாபேட்டிக் அப்படின்னா என்னன்றதை நம்ம இப்போ பார்த்துடலாம். சரியா? கவனிங்க. ரைட்டா? சரியா? கவனிங்க. இப்போ கவனி. ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹாவ் அ அடியாபேட்டிக் ப்ராசஸ். கவனி, ரொம்ப முக்கியமானது அடியாபேட்டிக் ப்ராசஸ். கன்ஃபியூசிங்கும் கூட. ரைட்டா? கன்ஃபியூசிங் கூட. நான் புக்கில் இருக்கிறதையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரைட்டா? கவனிங்க. ஏன்னா லைன் பை லைன் நம்ம புக்கில் அப்படியே படிச்சிடலாம், அதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரியா? கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அடியாபேட்டிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, சிம்பிள். என்ன அப்படின்னா, இவங்ககிட்ட இருந்து ஹீட்டு வெளியே போகவும் செய்யாது, வெளியே இருந்து ஹீட்டை இவங்க வாங்கிக்கவும் மாட்டாங்க. there is no exchange of அல்லது there is no transfer of heat from in and out. சிஸ்டமில் இருந்து ஹீட் வெளியவும் போகாது, வெளியே இருந்து ஹீட் உள்ளேயும் வராது. அப்போ எக்ஸாம்பிள் என்னது? அடியாபேட்டிக் நம்ம பார்த்தோமா, அடியாபேட்டிக் வால் அல்லது அடியாபேட்டிக் நம்ம பார்த்தோமா, அதாவது ஃப்ளாஸ்க். தெர்மோ ஃப்ளாஸ்க் எடுத்துக்கலாமா? நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சுடுதண்ணிக்கு யூஸ் பண்ணுற ஃப்ளாஸ்க். அந்த ஃப்ளாஸ்கில் பார்த்தோம் அப்படின்னா
நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, சுடு தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னா அது ரொம்ப ஹாட்டாக அப்படியே இருக்குது. ரைட்டா? ரைட். அது எப்பயுமே எப்படி இருக்கும்? ஹாட்டாக இருக்கும். சரியா? அது எப்பயுமே ஹாட்டாக இருக்க போகுது. அந்த சுடு தண்ணி ஹாட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த பாட்டிலில் இருந்து அந்த ஃப்ளாஸ்கில் இருந்து ஹீட் வெளியே வரல. அதே மாதிரி வெளியே இருக்க யாரும் உள்ளே போய் என்ன பண்ணல, அதை டிஸ்டர்ப் பண்ணலை. ரெண்டு பேரையும் தனியாக நம்ம பிரிச்சாச்சு. ரைட்டா? அதுதான் என்ன அப்படின்னா அடியாபேட்டிக். Adiabatic process one that occurs without transfer of heat. அதே நேரத்தில் டைட்டாக மூடி வச்சறனால ஆவி அதாவது வேப்பர்ஸ் கூட வெளியே வராது. அப்போ மேட்டர் டிரான்ஸ்ஃபரும் கிடையாது. நோ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் மேட்டர், அதாவது வித்தவுட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் ஆர் மேட்டர் பிட்வீன் அ thermodynamic சிஸ்டம் அண்ட் இட்ஸ் சரௌண்டிங். ரைட்டா? அண்ட் இட்ஸ் சரௌண்டிங். thermodynamic சிஸ்டமுக்கும் அதோட சரௌண்டிங்கும் நடுவில் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். இங்கே யார் சிஸ்டம்? இதுதான் சிஸ்டம். ரைட்டா? இதுதான் சிஸ்டம். இந்த சிஸ்டமில் இருந்து எனர்ஜி அதாவது ஹீட்டும் வெளியே வராது, ஹீட் உள்ளேயும் போகாது, நடக்காது. அதே மாதிரி மேட்டர் வெளியே வரவும் செய்யாது, வெளியே இருந்து உள்ளேயும் போகாது, ரெண்டுமே நடக்காது. ஸோ அப்போ அதுதான் அடியாபேட்டிக் ப்ராசஸ்ன்னு சொல்ல போகிறோம். கவனி, த ப்ராசஸ் புக்கில் இதான் ஆன்சர். த ப்ராசஸ் இன் விச் no heat can flow into or out of the system. No heat can flow into or out of the system are called adiabatic process. சரியா? அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே adiabatic processல the condition is attained by thermally insulating. ரைட்டா? நம்ம thermal insulator வெளியும் உள்ளேயும் இன்சுலேட் பண்ணுறோமா? ரைட்டா? இன்சுலேட்னா என்னது? ஃபுல்லாக கவர் பண்ணிடும். உள்ளே இருக்கவங்க வெளியவும் வெளியே இருக்கவங்க உள்ளவும் வராத அளவுக்கு இன்சுலேட் பண்ணிட்டோம். என்ன சொல்கிறாங்க? if a work is done by the system temperature decreases. நார்மலாக அடியாபேட்டிக் ப்ராசஸில் ஒர்க்கு டன் பை த சிஸ்டம். ரைட்டா? ஒர்க்குனா இங்கே என்னது? இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணால் என்ன பண்ண முடியாது? ஹீட்டை வெளியிடலாம், வெளியே போகாது. வெளியே போச்சுன்னா அது என்ன பண்ண போகுது? ஒர்க்கு வேலை செஞ்சுருக்கா, அப்போ அது டயர்ட் ஆகுமா? அப்போ இஃப் ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம் டெம்பரேச்சர் டிக்ரீசஸ். அந்த சிஸ்டம் அது பாட்டுக்கு ஃப்ளாஸ்குக்குள்ளே அமைதியாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஃப்ளாஸ்குக்குள்ளே இருந்துட்டு அது ஏதாவது வேலை செஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அது ஏதாவது வேலை செய்யுதுன்னா என்ன வேலை செய்ய போகுது? ஹீட்டை வெளியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. இன்கேஸ் நடக்காது. நடந்தால் அந்த டன் பை த சிஸ்டம், இதான சிஸ்டம் உள்ளே இருக்கவங்க, அந்த சிஸ்டம் வேலை செய்யுது. என்ன வேலை செய்யுது? ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அப்போ என்ன பண்ண போகுது? ஹீட்டு குறைய போதா? அதான் வந்து இஃப் அண்ட் அடியாபேட்டிக் ப்ராசஸில் work is done by the system, its temperature decreases. Work done on the system. In case நான் வந்து நிறைய சுடுதண்ணி ஊற்றுறேன், சுடுதண்ணி ஊற்றி சுடுதண்ணி வச்சுட்டே இருக்கேன், அப்போ என்ன ஆக போகுது? டெம்பரேச்சர் கூட்டிகிட்டே இருக்க போதா? அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ். அப்போ இந்த சிஸ்டமில் cannot exchange with surrounding. அது சரௌண்டிங்க்கு வெளியே என்ன பண்ண முடியாது? எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. இது அப்படியே தான் இருக்கும். இதால் உள்ளேயும் கொடுக்க முடியாது, வெளியவும் போக முடியாது. அப்போ அடியாபேட்டிக் ப்ராசஸில் ஹீட்டு சேஞ்சுங்கிறது என்னது? ஜீரோ. இப்போ அடியாபேட்டிக் ப்ராசஸ்னால் உன் மைண்டில் ப்ராப்ளம் செய்கிறப்ப ஞாபகம் வரணும், Q is equal to 0. இது உனக்கு என்ன பண்ணணும்? எப்பயுமே ஞாபகம் வரணும். ஏன் Q is equal to 0? உள்ளேயும் எந்த ஹீட்டும் வெளியே போகல, வெளியவும் எந்த ஹீட்டும் உள்ளே போகல. உள்ளே வெளியே ரெண்டுமே என்னது? எதுவுமே நடக்கலை. ஆசிட்ஸ் அப்படியே இருக்காங்க. ஸோ Q is equal to 0. ரைட்டா? Q is equal to 0 அப்படியே நம்ம வச்சுக்கலாம். ரைட்டா? Q is equal to 0. அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஐசோதெர்மல் ப்ராசஸ். நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னது? ஐசோதெர்மல் ப்ராசஸ். ரைட்டா? ஐசோதெர்மல் ப்ராசஸ் போகலாமா? கவனி, ஐசோதெர்மல் ப்ராசஸ்னால் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ் நடத்தும். ரைட்டா? கான்ஸ்டன்ட், ஐசோனா கான்ஸ்டன்ட், தெர்மல்னா டெம்பரேச்சர். அப்போ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். ரைட்டா? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். அண்ட் ஐசோதெர்மல் ப்ராசஸ் இஸ் அ சேஞ்ச் ஆஃப் ரைட்டா? ஃப்ளாஸ்கில் இருக்கும்போது ஹீட் டிக்ரீஸ் ஆகாது. அதனால தான் Q ஈக்குவல் டு 0. அதாவது நம்ம 3 நாள் 4 நாள் வச்சுருந்தா ஆகும்டா, ஜென்ரலாக ஆகாது. ரைட்டா? ஜென்ரலாக இட் வாஸ் மேட் டு லைக் தட். பட் ஆனால் அப்படி வைக்க முடியாதுல்ல. பல வருஷத்துக்கு எப்படி அப்படியே இருக்கும்? கண்டிப்பாக கொஞ்சமாவது லீக் இருக்கும்ல. நம்ம அவ்வளோ தூரத்துக்கு ஏர் டைட் கிடையாதுல்ல. ரைட்டா? சரியா? அதனால தான் சொல்கிறேன் இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் Q ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். சரியா? ரைட்? இப்போ பாரு, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ்னால் an isothermal process is a change of system. சிஸ்டமில் மாற்றம் ஏற்பட போகுது. நல்லா பாரு, வாட்டர் வேப்பராக மாறுது. சிஸ்டமில் சேஞ்சஸ் நடக்குது. in which the temperature remains constant. டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது, ஆனால்
மேட்டரில் மட்டும் சேஞ்ச் நடக்க போகுது. எப்படி நடக்கும் பார்க்கலாமா வாங்க. Defined as one in which the temperature of the system remains constant. Temperature of the system remains constant. நேற்று இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். வாட்டர் எடுத்துக்கலாம் ரைட்டா. டேக் வாட்டர், கன்சிடர் இது வாட்டர் தானே. வாட்டர் நான் என்ன பண்ணுறேன், ஹீட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ரைட்டா. ஹீட் கொடுக்க என்ன ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா. அட் 100 டிகிரி செல்சியஸ் கரெக்டாக 100 டிகிரி செல்சியஸ் 100 டிகிரி செல்சியஸ் வந்த உடனே என்ன நடக்கும் சொல்லு பார்க்கலாம். 100 டிகிரி செல்சியஸ் வந்த உடனே என்ன நடக்கும், வாட் ஹேப்பன்ஸ் when it reaches 100 டிகிரி செல்சியஸ். 100 டிகிரி செல்சியஸ் வந்த உடனே என்ன நடக்கும், 100 டிகிரி செல்சியஸ் வந்து வாட்டர் வில் ஸ்டார்ட் பாய்லிங் ரைட்டா. 100 டிகிரிக்கு அப்புறம் நீ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணவே முடியாது, நீ ஹீட் பண்ணிக்கிட்டே தான் இருப்ப. நீ அடுப்பை பற்ற வச்சு ஹீட் பண்ணிகிட்டே இருப்ப, தண்ணி கொதிச்சுட்டே இருக்கும். வாட்டர் வேப்பராக மாறும், ஆனால் வாட்டரோட டெம்பரேச்சர் மாறாது. இட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அது 100 டிகிரியில் தான் இருக்கும். அப்போ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது ரைட்டா. அதே டெம்பரேச்சர் தான் இருக்குது. ஆனால் வாட்டர் மட்டும் என்ன பண்ணுது, சிஸ்டம் லிக்விட் ஸ்டேட்லேருந்து வேப்பர் ஸ்டேட்டுக்கு போகுது ரைட்டா. லிக்விட் ஸ்டேட்லேருந்து வேப்பர் ஸ்டேட்டுக்கு மாறுது. ஸோ அப்போ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். அப்போ என்ன சொல்கிறாங்க, டியூரிங் த சேஞ்ச் ஃப்ரம் இனிஷியல் டு ஃபைனல் ஸ்டேட், ஆரம்பத்தில் இருந்ததுலேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகிறப்ப மாறுது. அப்போ the system exchange heat with surrounding and the temperature of the system remains constant. System என்ன பண்ணுதான், சிஸ்டம்னா யார், வாட்டர் தன்னோட ஹீட்டை சரௌண்டிங்க்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. ஆனால் டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். நான் என்ன பண்ணுறேன், நீ என்ன தான் ஹீட்டை வெளியே கொடுத்தாலும் சரி, நீ ஹீட்டை வெளியே கொடுக்க நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன் ரைட்டா. ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா, இது ஹீட் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ என்ன பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, வெளியே போக இது திரும்ப ஹீட் கொடுத்துக்கிட்டே இருக்குது. சரியா, ஓகே ரைட் சரியா, ஓகே. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க இந்த ப்ராசஸில், அப்போ dt இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா இந்த வாட்டர் பாயில் ஆகுறப்ப என்ன டெம்பரேச்சர், T1 100 டிகிரி செல்சியஸ். வாட்டர் பாயில் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் என்னது T2, அதுவும் 100 டிகிரி செல்சியஸ். அப்போ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் டெல்டா Tன்னு என்னது, T2 மைனஸ் T1 அர்த்தம். T2 மைனஸ் T1 என்னது 0. அப்போ டெல்டா T இஸ் ஈக்குவல் டு 0. டெல்டா Tன்னு என்னது, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இங்கே தான் டெம்பரேச்சர் சேஞ்சே ஆகலையே, டெம்பரேச்சர் அப்படியே தான் இருக்குது. ரெண்டு டெம்பரேச்சரும் ஒன்று தான், இனிஷியல் டெம்பரேச்சர் அதான், ஃபைனல் டெம்பரேச்சர் அதான். நோ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அப்போ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு 0. Tனா டெம்பரேச்சர், T இஸ் டெம்பரேச்சர் ரைட்டா, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அடுத்து ஐசோபாரிக் ப்ராசஸ். ஐசோபார்னானது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ரைட்டா. டிஃபைன்ட் பார்னானது, பார் எதில் மெஷர் பண்ணும், ப்ரெஷரை தான் பாரில் மெஷர் பண்ணும். டிடி ஃபுல் ஃபார்ம், டிங்கிறது சேஞ்ச், அவ்வளோதான். டி அல்லது டெல்டா டி, டினாலும் டெல்டானாலும் சேஞ்சுன்னு அர்த்தம், மாற்றம். இப்போ டீங்கிறது பர்டிகுலராக செகண்ட் டெம்பரேச்சர்னு அர்த்தம். 1ங்கிறது ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர். இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃப்ரென்ஸு எவ்வளோ மாறி இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணோன்னா நான் டிடி அல்லது டெல்டா டின்னு போடலாம். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், எவ்வளோ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிருக்கு, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங்கில் எவ்வளோ டெம்பரேச்சராக சேஞ்ச் ஆகிருக்கு ரைட்டா. ரைட் ஓகே. எப்படி வேப்பர் தான் வெளியே வரும்ல, வேப்பர் வெளியே வரும்ல, நீங்கள் ஈஸியாக வேப்பரை ஐடென்டிஃபை பண்ணலாம்ல. அதில் என்ன டவுட்டு, வேப்பர் ஐடென்டிஃபை பண்ணுறதுல என்ன டவுட் உங்களுக்கு, வாட் இஸ் த டவுட் ஆதித்யா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஐசோபாரில் என்ன சொல்கிறாங்க, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். பார் வந்து எதோட யூனிட்டு, ப்ரெஷரை தான் என்ன பண்ணணும் நம்ம பாரில் மென்ஷன் பண்ணுவோம் ரைட்டா. ப்ரெஷர் வந்து என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் த யூனிட், ப்ரெஷரோட ஒன் ஆஃப் த யூனிட் என்ன அப்படின்னா பார். நான் நீட்டுக்கு எடுக்க மாட்டேன், நீட்டுக்கு ஆல்ரெடி பிரமிளா மேம் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஷீ வில் பி டேக்கிங். நான் நீட்டுக்கு எடுக்க மாட்டேன் சரியா. ரைட், ஐசோபாரிக் ப்ராசஸ் என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். இங்கே பாரு, நான் மேலே வச்சுருக்க கல் இருக்கா, இந்த கல் தான் என்னது இங்கே ப்ரெஷர் கொடுக்குது கரெக்டாக. இந்த கல் தான் என்ன பண்ணுது இங்கே ப்ரெஷர் கொடுக்குது. ரெண்டு கல்லுமே என்னது சேம், கல்லில் மாற்றமே கிடையாது. அப்போ நான் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் என்னவாக இருக்கு, சேம். அழுத்தம் சேமாக இருக்குது, அழுத்தத்தில் ஒன்றுமே கிடையாது ரைட்டா. ரைட், அழுத்தத்தில் மாற்றமே இல்லை ரைட்டா. டெம்பரேச்சர் ஐடென்டிஃபை பண்ண தெர்மாமீட்டர் இருக்குல்லடா, அந்த தான் கிட்ட தெர்மாமீட்டர் வச்சுருக்கோம்ல, அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ண வேண்டியதான்.
என்ன டெம்பரேச்சர் ஐடென்டிஃபை பண்ணுறது கேட்குறேன் ரைட்டா. ஸோ ப்ரெஷர் என்ன பண்ணுறேன் சேம், ப்ரெஷர் இப்போ சேமாக கொடுக்குறேன். ஆனால் டெம்பரேச்சர்லாம் மாற்றலாமா? நான் பாரு ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணால் என்ன ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன். அஸ்பர் யார் 𝑘 நான் தான் சொன்னேன் 7th லெசன் படிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் 6th லெசன் படிச்சிடணும் ரைட்டா. 12th ஆல்ரெடி மேம் நடத்திட்டு இருக்காங்களப்பா. 12th மேம் நடத்துகிறாங்கல்ல, ஸ்ராவணி மேம் நடத்துவாங்க. எஸ், ஸோ அதை பார்த்துக்கோங்க ரைட்டா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 𝑘 என்ன சொன்னாங்க, 𝑘 படி டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், வால்யூம் ஆல்சோ இன்க்ரீசஸ் ரைட்டா. வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ரைட்டா. வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் 𝑘 பார்த்தோம் நம்ம ரைட்டா. வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் ஆமாம், எஸ் கரெக்ட் ரைட். வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் வில் பி டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இப்போ பாரு நான் ஹீட் பண்ண என்ன ஆகும், வால்யூம் கூடுது ரைட்டா. எப்படி வால்யூம் கூடுது, இங்கே இருக்க பார்ட்டிகல்ஸ்க்கு கைனடிக் எனர்ஜி அதிகமாகுது. கைனடிக் எனர்ஜி அதிகமாகறதுனால அது என்ன பண்ணுது, கொஞ்சம் அங்கே எங்கே மோதுது. ஸோ அப்போ என்ன பண்ணுது, வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது ரைட்டா. பிஃபோர் ஆஃப்டர் கொடுத்துருக்காங்க பாரு. டிஃபைன்ட் அஸ் ஒன் இன் விச் த ப்ரெஷர் ஆஃப் த சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் டியூரிங் த சேஞ்ச் ஃப்ரம் இனிஷியல் டு ஃபைனல். இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட் வரைக்கும் என்ன அப்படின்னா நம்மளோட ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. நம்ம மேலே கொடுத்துருக்க ப்ரெஷர் பார் மொதல் 1 bar தான், கடைசிலையும் 1 bar தான். அப்போ என்ன அர்த்தம், dp is equal to P2 minus P1 is equal to dp equal to 0. ஏன்னா ரெண்டுமே ஒன்று தானே. மொதல் 1 bar ப்ரெஷர் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா கன்சிடர் இது 1 bar ப்ரெஷரில் இருக்குது. அதே 1 bar ப்ரெஷர் தான் இப்போயும் இருக்குது ரைட்டா. ஃபுல்லாக 1 bar ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ அப்போ என்னது, ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் ரைட்டா. ரைட், சரியா, ஓகே கிளியர். ஓகேவா, கிளியரா, ரைட், சூப்பர் குட். ஸோ இப்போ என்னது ஐசோபாரிக் ப்ரெஷர் ப்ராசஸ் பார்த்தாச்சு. அடுத்து ஐசோகோரிக் ப்ராசஸ் அப்படின்னா கான்ஸ்டன்ட் வால்யூம். கோருங்கிறது என்ன அப்படின்னா வால்யூம். ஐசோகோரிக் ப்ராசஸ்னா என்னது, கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் ரைட்டா. கண்டெய்னரை பார்த்தியா எப்படி இருக்குன்னு, கண்டெய்னர் பார்த்தியா 2 கண்டெய்னர் ஒரே மாதிரி இருக்கா. 2 பேரோட வால்யூமே என்னது சேம், 2 பேரோட வால்யூமும் சேமாக இருக்க போகுது. ஆனால் ஹீட் பண்ண என்ன ஆகுது, கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஆனால் வால்யூம் மாற முடியல. அப்போ என்ன பண்ணுது, அது உள்ளுக்குள்ளேயே சண்டை போட்டுகிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணுது அந்த இடத்துல ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. மொதல் பார் ப்ரெஷர் உனக்கு தெரியுதா, இந்த ஆரோ மார்க் இங்கே இருக்குது, ப்ரெஷர் ஆரோ மார்க். ஆனால் இதில் இந்த பக்கம் இருக்குது, ப்ரெஷர் கூடி இருக்குது ரைட்டா. வால்யூம் அப்படி தான் இருக்குது, ப்ரெஷர் மட்டும் மாறி இருக்குது ரைட்டா. ஓகே, கொஷினா என்ன கொஷின் கேட்க, ஓகே கேட்குறேன் நான் சரியா. லாஸ்ட்டாக இப்போ இது முடிச்சோன்னே ரீகால் பண்ணுறேன் ரைட்டா. இது முடிச்சோன்னே 4 ரீகால் பண்ணிட்டு உங்கள்கிட்ட கொஷின் கேட்க போகிறேன். மித்ரா சொல்கிற மாதிரி கொஷின் கேட்க போகிறேன் சரியா. ரைட். அண்ட் ஐசோகோரிக் ப்ராசஸ் இஸ் டிஃபைன்ட் as one in which volume of the system remain constant. வால்யூம் ஆஃப் த சிஸ்டம் என்னது, ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்க போது. இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்ன அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. அப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம, வேறு கம்பஷன் ஆஃப் ஃபியூவல் அண்ட் பாம் கலோரிமீட்டர். எக்ஸாம்பிள் பாம் கலோரிமீட்டர்னு ஒன்று ஆல்ரெடி படிச்சிருப்பேன், இல்லைனா இனிமேல் நீ படிப்ப. ஐ திங்க் இந்த லெசனில் தான் இருக்குது. ஆமாம், இந்த லெசனில் தான் பின்னாடி இருக்கிற நம்ம பாம் கலோரிமீட்டர் படிப்போம். ஒரு இம்பார்ட்டன்ட் 5 mark கொஷின் இந்த லெசனில் இருக்குது சரியா. அதில் நம்ம படிச்சிடலாம். ஸோ அப்போ வால்யூம் என்னது, V1 is equal to V2. அப்போ V2 minus V1 அதான் என்னது dV. ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா dV is equal to 0 கரெக்டாக. dV is equal to 0 ரைட்டா. கிளியர், dV is equal to 0வா, கிளியரா, புரிஞ்சுதா, ரைட். ஸோ தீஸ் ஆர் த 4 important ப்ராசஸ். அதுக்கப்புறம் சைக்ளிக் ப்ராசஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 4 ப்ராசஸையும் நான் ஒரு தடவை திரும்ப சொல்லிடுறேன். வெரி 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 இம்பார்ட்டன்ட் சரியா. இந்த 4 நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். போகலாமா, நாளைக்கு பார்க்கலாமா, ரைட். ஓகே, இப்போ நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஐசோகோரிக்னா ஒரே ஒரு நிமிஷம். வாட் ஹேப்பன், திடீர்னு என் ஃபோனில் ஏதோ சவுண்ட் வந்துச்சு, என்னாச்சு?
ஓகே என்னன்னே தெரியல ரைட்டா. க்ரானிக் அதாவது என்ன அப்படின்னா ஐசோகோருங்கிறது என்ன அப்படின்னா சடன்லி வைப்ரேட் ஆன மாதிரி தெரியல, ஏதோ திடீர்னு அதுலேருந்து சவுண்டு வந்துச்சு, சடனாக ஸ்டாப் ஆகிடுச்சு, என்னன்னு தெரில. நான் ஏதோ கால் வருதுன்னு நினச்சிட்டு பார்த்தா அது என்னன்னே தெரியல, எதுவுமே ஐடென்டிஃபை பண்ண முடியல. சரியா. ஐசோகோருங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ வால்யூம் டேர்ம், அல்லது ஐசோபாருங்கிறது எப்படி நம்ம ப்ரெஷருக்கு சொல்கிறோமோ அது மாதிரி ஐசோகோர் அப்படிங்கிறது இட் இஸ் அ டேர்ம் யூஸ்டு ஃபார் கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். சரியா ரைட். இப்போ பாரு adiabatic process. Adiabatic process la enna paathompa, heat exchange will be there or not? Adiabatic process heat exchange will be enna neene sollu. Adutha isothermal process. Isothermal na enadhu? Answer பண்ணுங்க. Yes, சொல்லுங்க. No exchange of heat. Correct? Yes, very good. Darshini என்னது? No exchange of heat, right? No heat transfer. No heat and no mass transfer. ரெண்டுமே இருக்காது. No heat and mass transfer அப்ப Q is equal to 0. எனக்கு இதான் முக்கியம், எனக்கு தேவை இதான்ப்பா பசங்களா. நீ Q equal to 0ங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். That is what I want because problem நம்ம பார்க்குறப்ப அதுதான் தேவை, ரைட்டா? Heat flow into or out of the system are called adiabatic. No heat, right, no heat என்ற வார்த்தை இருக்கா, ரைட். No heat or gain or lost. அடுத்து isothermal. Isothermal என்னது? Constant temperature process, ரைட்டா? டெம்பரேச்சர் வந்து ஸ்டார்டிங்லேயும் சரி எண்டிங்லேயும் சரி டெம்பரேச்சர் எப்படி இருக்க போகுது? சேமாக இருக்க போகுது. அப்போ என்ன அர்த்தம்? T1 is equal to T2. அப்போ dt is equal to என்ன வரும்? T2 minus T1 is equal to 0. ரெண்டுமே ஈக்குவல்ல, இதுவும் 5 இதுவும் 5. அப்போ 5 minus 5 0. அப்போ dt is equal to 0. Q equal to 0. dt is equal to 0. Constant temperature. Very good, very good. You guys are awesome. Good. ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐசோபாரிக் ப்ராசஸ். ஐசோபார்னா என்னது? இட் இஸ் கோயிங் டு பி அ கான்ஸ்டன்ட் pressure. See, you will get confusion between isobar and isocore. So bar ஞாபகம் வச்சுக்கோ. பார்ங்கிறது என்னது? ப்ரெஷரோட யூனிட். ஃபார் த ஷார்ட்கட் நான் சொல்கிறேன், ரைட்டா? ஷார்ட்கட் நான் சொல்கிறேன், அதுக்கு நீ அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ரைட்டா? ரைட். என்னது பேட்ரி இருக்கா? என்னடா ஏதோ பயன்படுத்துகிறேன். பேட்ரி இருக்க பாயிண்டில் ரெட் கலரில் இருக்கா? அதெல்லாம் இல்லை, திடீர்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. ஹேக்லாம் பண்ணலை, ரைட்டாக? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஐசோகோர்னா என்னது? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படின்னா ப்ரெஷர் 1ம் ப்ரெஷர் 2ம் ஈக்குவல். ஸோ அப்போ டிபி இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ P2 மைனஸ் P1, சாரி, டிபி இஸ் ஈக்குவல் டு P2 மைனஸ் P1. அப்போ டிபி இஸ் ஈக்குவல் டு 0. டிபி டெல்டா பி எல்லாம் ஒன்று தான், ரைட்டா? எல்லாமே ஒன்று. அடுத்து என்னது? கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், ரைட்டா? கான்ஸ்டன்ட் வால்யூம். கான்ஸ்டன்ட் வால்யூம் என்னது? V1 is equal to V2. அப்போ என்ன அர்த்தம்? V1 is equal to V2னா அப்போ dV is equal to V2 minus V1. அப்போ dV is equal to 0, ரைட்டா? dV is equal to 0, ரைட்டா? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்காது ஃபார் த ஐடென்டிஃபிகேஷன். ஐசோதர்மலில் டேர்ம் டெம்பரேச்சருக்கு இருக்க டேர்ம் அப்படின்னு டெம்பரேச்சர் ஞாபகம் வச்சுக்கோ. இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ பார்னா நீ ப்ரெஷர் ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா அப்போ ஐசோகோர்னா வால்யூம், மிச்சம் இருக்கிறது வால்யூம், அதை நீ வால்யூம்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? கிளியரா? ஓகே. ஸோ இப்போ கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இது எல்லாத்தையும், அதாவது டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், அப்போ ப்ரெஷரை அல்லது வால்யூமை சேஞ்ச் பண்ணால் என்ன நடக்கும், அல்லது அடியபேட்டிக் ப்ராசஸில் என்ன நடக்கும், அல்லது கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் என்ன நடக்கும், கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் என்ன நடக்கும், இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. நீட் அண்ட் ஜேஇ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த ஹைலி வெயிட்டேஜ்டு லெசன் இந்த லெசன் தான், ரைட்டா? ஏன்னா நிறைய விஷயம் நீ ஞாபகம் வச்சுக்கணும். நீ நேற்று பார்த்தியா? நேற்று என்ன பார்த்தோம்? நம்ம சிஸ்டம்னா என்ன, சரௌண்டிங்னா என்ன, சிஸ்டமில் என்னென்ன இருக்குது, சரௌண்டிங்கில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா என்னென்னு பார்த்தோம். டைரெக்டாக கொஷின் வருஷம் ஜேஇலையும் நீட்லேயும் யூ கேன் எக்ஸ்பெக்ட். அதாவது ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் எது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, எது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, உன்ட்ட ஒரு கொஷின் கேட்குடா, கலர் வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியா இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியா சொல்லு பார்க்கலாம். கலர் இப்படி தான் கொஷின் இருக்கும். நீட் ஜேஇயில் கொஷின்ஸ் இப்படி தான் இருக்கும். கலர்
கலர் இஸ் அ எக்ஸ்டென்சிவ் ஆர் இன்டென்சிவ்? எஸ், திஸ் சாப்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட் கஷ்டம்னு நினைக்கக்கூடிய சாப்டர். ஆனால் இது அவ்வளோ கஷ்டம் கிடையவே கிடையாது. இட் இஸ் ஈஸி. ரைட்டா? 2 மார்க். இந்த லெசனில் எல்லாமே ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. 2 மார்க் இருக்குது, 5 மார்க் இருக்குது, 3 மார்க் எல்லாமே இருக்குது. எல்லாமே பார்க்க. கலர் இஸ் எக்ஸ்டென்சிவ் ஆர் இன்டென்சிவ்? அதாவது சைஸை டிபெண்ட் பண்ணி இருக்குமா, சைஸை டிபெண்ட் பண்ணி இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. உங்ககிட்ட ஒரு காம்பவுண்டை கொடுத்து உங்ககிட்ட கேட்குறாங்க. ரைட்டா? என்ன கேட்குறாங்க உங்ககிட்ட? என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு காம்பவுண்டை கொடுத்துட்டு இது வந்து இன்டென்சிவாக எக்ஸ்டென்சிவாக கேட்டாங்கன்னா சைஸ் மாறினா அது மாறுமா மாறாதால தான். இப்போ இந்த டிஷர்ட் இருக்குது, இந்த டிஷர்ட் பிளாக் கலர். இந்த டிஷர்ட்டை என்ன அப்படின்னா, இந்த டிஷர்ட்டில் ஒரு சின்னதாக ஒரு பார்ட் கட் பண்ணுறேன். கட் பண்ணால் சைஸ் குறைஞ்சிருதா? சைஸ் குறைஞ்ச கலர் குறையுதா? சைஸ் குறைஞ்ச கலர் குறையுமா? குறையாது. அப்போ என்னது? இண்டிபெண்ட் ஆஃப் த சைஸ். அப்போ என்ன அர்த்தம்? கலர் இஸ் அ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. கலர் இஸ் அ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பென் இருக்குது. இந்த பென்னோட கலர் என்னது? இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க கலர் வந்து இன்டென்சிவா எக்ஸ்டென்சிவா? கலர் இன்டென்சிவ். இப்போ இந்த பென்னோட மாஸ் எடுத்துக்கலாமா? மாஸ்னா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் எடுத்துக்கலாம். ரைட்டா? இப்போ வெயிட் அப்படின்னா இந்த பென்னு 5 கிராம் இருக்குது, 5 கிராம் 6 கிராம் இருக்குது வச்சுக்கலாம். ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் 6 கிராம் இருக்குது. இப்போ இந்த பெண்ணை நான் கட் பண்ணுறேன். 2 கட் பண்ணி 2 கையில் வச்சுருக்கேன். இப்போ என்னது? கட் பண்ணி 2 கையில் வச்சுருக்கேன். இப்போ மாஸ் என்ன ஆகிடுச்சு? சைஸு கம்மியாகிடுச்சு. ரைட்டா? சைஸ் கம்மியாகிடுச்சு. 6 கிராம். இப்போ என்ன ஆகிடுச்சு? கட் பண்ண ஈக்குவலாக கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் 3 கிராம், இந்த பக்கம் 3 கிராம். சைஸு கம்மியான உடனே மாஸும் கம்மியாகிடுச்சு. அப்போ மாஸ் இஸ் அ எக்ஸ்டென்சிவ் ஆர் இன்டென்சிவ்? இட் இஸ் எக்ஸ்டென்சிவ். இட் இஸ் டிபெண்ட் ஆன் த சைஸ். ரைட்டா? 2 half ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. அப்போ இட் இஸ் அ டிபெண்ட் ஆன் த சைஸ். அப்போ இட் இஸ் அ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. சரியா? ரைட்? டென்சிட்டி சொல்லு பார்க்கலாம். டென்சிட்டி இஸ் எக்ஸ்டென்சிவ் ஆர் இன்டென்சிவ்? டென்சிட்டி எக்ஸ்டென்சிவா இன்டென்சிவா? ரைட்டா? டென்சிட்டி வந்து எக்ஸ்டென்சிவா இன்டென்சிவா? நேற்று கூட பார்த்தோம். நேற்று வீடியோ பார்த்தவங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். டென்சிட்டி என்னது? ஒரு வாட்டர் பாட்டிலில் இருக்குது. ஒரு வாட்டர் பாட்டிலில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்? டென்சிட்டி 1 இருக்குது. அதாவது டென்சிட்டி ஈக்குவல் டு 1 இருக்கக்கூடிய வாட்டர் வச்சுருக்கேன். அதை நான் என்ன பண்ணுறேன்? இன்னொரு டம்ளரில் ஊற்றுறேன். டம்ளரில் ஊற்றினா டென்சிட்டி மாறுமா? பெரிய கிண்ணத்தில் ஊற்றினா டென்சிட்டி மாறுமா? தண்ணியை நீங்கள் எங்கே ஊற்றினாலும் தண்ணியோட டென்சிட்டி ஆல்வேஸ் 1. ரைட்டா? வாட்டரோட டென்சிட்டி 1. எப்பயுமே அந்த தண்ணியை நீ டம்ளரில் ஊற்றினாலும், வாட்டர் பாட்டில் ஊற்றினாலும், பெரிய அண்டாவில் ஊற்றினாலும் சரி, அல்லது பெரிய குண்டாவில் ஊற்றினாலும் சரி, தரையில் ஊற்றினாலும் சரி, இல்லை என்ன ஆனாலும் சரி, ஆல்வேஸ் இட் இஸ் கோயிங் டு பி 1. அப்போ இண்டிபெண்ட் ஆஃப் த சைஸ். இண்டிபெண்ட் ஆஃப் த சைஸ்னா இட் இஸ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ரைட்டா? இட் இஸ் அ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ரைட்டா? இண்டிபெண்ட் ஆஃப் த சைஸ்னா இது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. சரியா? ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? இண்டிபெண்ட் ஆஃப் த சைஸ். இண்டிபெண்ட் ஃபார் ஐ ஃபார் இண்டிபெண்ட், ஐ ஃபார் இன்டென்சிவ். இதுதான் க்ளூ. ஐ ஃபார் இண்டிபெண்ட், ஐ ஃபார் இன்டென்சிவ். எது இண்டிபெண்ட்டாக இருக்க போகுது? சைஸுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்க போகுது. சைஸுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்க போகுது. சைஸை யார் டிபெண்ட் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ரைட்டா? கிளியர்? புரிஞ்சுதா? மாஸ் பண்ணிடலாமா? சூப்பர், குட். நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு ப்ராசஸ் புதுசாக படிக்க போகிறோம். என்ன அப்படின்னா சைக்ளிக் ப்ராசஸ். சைக்ளிக் ப்ராசஸ்னால் என்னது? எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே திருப்பி வந்து முடிக்க போகிறோம். எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே வந்து திருப்பி முடிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, கண்டென்சேஷன். கண்டென்சேஷன்னா என்னதுப்பா? வாட் இஸ் மீன் பை கண்டென்சேஷன்? கண்டென்சேஷன்னா என்ன சொல்லு? அதை மறந்து போய்ட்டேன். பற்றியா? அதை கேள்வி கேட்கணும். வாட் இஸ் மீன் பை கண்டென்சேஷன்? கிறிஸ்டல் கிளியர். வெரி குட். ஓகே தங்கராஜ் வந்துட்டியா? ஓகே குட். வாட் இஸ் கண்டென்சேஷன்? ஓகே ரைட். மேரத்தான் வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக பண்ணிடலாம். எஸ், கண்டென்சேஷன்னா என்னது? ஆமாம், வேறு புக்கில் தான் சுட்டுட்டு வந்தேன். கூகுள்லேருந்து சுடுறப்ப பார்த்தேன் இது ஏதோ சின்ன பிள்ளைங்க புக்கில் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. ரைட், அதெல்லாம் சொல்லுங்கடா. கண்டென்சேஷன் என்னதுடா? வாட் இஸ் மீன் பை கண்டென்சேஷன்? கேஸ் டு லிக்விட். ரைட்டா? ரைட். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் வேப்பர் டு கிளவுட் அல்லது வேப்பர் டு லிக்விட். ரைட்டா? வேப்பர் லிக்விடாக மாறப்போகுது. அடுத்து ப்ரிசிபிடேஷன். ரைட்டா? கிளவுட், அதாவது கண்டென்சேஷன்னா வாட்டர் ட்ராப்லெட்ஸா? ப்ரிசிபிடேஷன் என்னது? வாட் இஸ் மீன் பை ப்ரிசிபிடேஷன்? இங்கே இருக்க வேர்ட்ஸ் வேண்டாம், இது வேண்டாம். ஐயோ
கண்டென்சேஷன், அதுக்கப்புறம் எவாப்ரேஷன். சரி ஓகே. ப்ரெசிபிடேஷன் என்னது? மழை பெய்யுறது, ரைட்டாக? ப்ரெசிபிடேஷனா ரெயின்ஃபால். அதுக்கப்புறம் அதெல்லாம் என்னது? ஒன்றா கலெக்ட் ஆகுது. தனித்தனியாக ட்ராப்பாக இருந்ததெல்லாம் கலெக்ஷன் ஆகிடுச்சு. அப்புறம் திருப்பி அது என்ன ஆகிடுச்சு? எவாப்ரேட் ஆகிடுச்சு. அதாவது தண்ணி இங்கேருந்து மேலே போச்சு, திருப்பி கீழே வந்துருச்சு, அவ்வளோதான். சைக்கிளில் நீ எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கா, ரைட்டா? சைக்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கா இந்த படம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை, ரைட்டா? ரைட். அவ்வளோதான் சைக்கிளிக் ப்ராசஸில். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இனிஷியலாக டெம்பரேச்சர் என்ன இருந்துச்சு? இனிஷியல் டெம்பரேச்சர் என்ன? T1 வச்சுக்கலாமா? ஃபைனல் டெம்பரேச்சர் T2. ரெண்டுமே சேமாக இல்லையா? இனிஷியல் டெம்பரேச்சருங்கிறது என்னது? இங்கே தானே இருக்குது, T1. ஃபைனல் டெம்பரேச்சர் என்ன? இப்படி போனது திரும்ப இங்கே வந்துருச்சு, T1 = T2. ரெண்டுமே சேமா? ரெண்டுமே சேமா? எஸ். அடுத்து வால்யூம், V1 = V2. ப்ரெஷர் P1 = P2. கரெக்டா? ரைட்டா? ஸோ அப்போ என்னது? ஸ்டார்டிங்கில் என்ன இருந்துச்சோ அதே தான் திரும்ப T1 டெம்பரேச்சரில் இருந்துச்சு, அப்படியே நேராக போச்சு, திரும்ப இங்கே வந்துருச்சு, அப்போ T2. வால்யூம் 1லேருந்து மேலே போய்ட்டு திருப்பி வால்யூம் 2, ப்ரெஷர் 1லேருந்து போய்ட்டு திருப்பி ப்ரெஷர் 2, ஆல் ஆர் சேம். அப்போ சைக்ளிக் ப்ராசஸில் நல்லா கவனி, dP = 0, dV = 0, dt = 0, ரைட்டா? dP = 0னா என்ன ப்ராசஸ்? வாட் இஸ் dP = 0? dP = 0னா அது என்ன ப்ராசஸ்? dP = 0னா அது என்ன ப்ராசஸ் சொல்லுங்கள்? ரிப்பீட் மோட் ஆன். எஸ், ஆமாம். சுட்டான் செத்தான், சுட்டான் செட்டான் சுட்டான், அது என்னமோ சொல்லுவாங்க இந்த எஸ்ஜே சூர்யா டயலாக், அந்த மாதிரி தான், ரைட்டா? டிபின்னா என்னது? ஐசோபாரிக் ப்ராசஸ், கரெக்டாக? ஐசோபார், ரைட்டா? ஐசோபார். டிவினா ஐசோகோர், டிடினா ஐசோதர்ம், சரியா? அது போக இங்கே வேறு ஒரு 2 பேர் இருக்காங்களே, ரைட்டா? இந்த 2 பேர் தான் இந்த லெசனோட மிக முக்கியமான பர்சன், ரைட்டா? திஸ் லெசனோட டாப் இம்பார்ட்டன்ட் கொஷினே இந்த 2 பேர் தான், ரைட்டா? இந்த லெசனோட டாப் இம்பார்ட்டன்ட் கொஷின் என்ன அப்படின்னா இவங்க தான், ரைட்டா? ரபயத் எங்கே போனால்? ஏன்டா வரமாட்டேங்கிறீங்க? நீங்கள், தானியா, சாதனா, கனிஷ்கா யாருமே வரதில்லை, என்ன ஆச்சு? நிறைய பேரை காணோம். வை? ஆல் ஆர் ஸ்டடிங் ஸ்கூல் சிலபஸ். என்ன ஸ்கூல் சிலபஸ் படிக்கிறீங்க? எஸ், ரைட்டா? இந்த 2 பசங்க யார் அப்படின்னா ரொம்ப முக்கியமான பசங்க. ஒன் இன்டர்னல் எனர்ஜி, இன்னொன்று என்தால்பி. இன்டர்னல் எனர்ஜி ஐ திங்க் மோஸ்ட்லி நாளைக்கு காலையில் இன்டர்னல் எனர்ஜி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ ஸ்டேட் ஃபங்க்ஷன் பார்த்துட்டு, ரைட், ஆமாம், நாளைக்கு காலையில் இல்லை இன்றைக்கி நம்ம முடிஞ்சால் இன்றைக்கி பார்க்கலாம், ரைட்டா? ஸோ இன்டர்னல் எனர்ஜி, அதுக்கப்புறம் என்தால்பி. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்டா? ஸ்கூல் ஒர்க் ஓவர்லோடா? சரி, ஓகே, ரைட், பார்த்துக்கலாம், ரைட்டா? ஸோ இந்த 2 பேரும், இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு டெரிவேஷன் இருக்குது, அதுதான் ஒரு பெரிய 5 மார்க் டெரிவேஷன், இம்பார்ட்டன்ட் 5 மார்க். நிறைய பேர் அந்த 5 மார்க்கை அட்டன் பண்ணவே மாட்டாங்க. இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான 5 மார்க் அதுதான். ஆனால் நம்ம பசங்க அதை பார்த்து பயப்படுவாங்க. இந்த சாப்டரில் இருக்க 5 மார்க்கும் சரி, அதே மாதிரி 6th சாப்டர்லேயும் ஒன்று இருக்குது, அந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறது. அது கூட என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ப்ராசஸாக போகும். ஆனால் இவன் இருக்கிறதுலே ஒன்றும் கிடையாது, இருக்கிறதுலே ரொம்ப சப்ப மேட்ரு இவன் தான். இவனை போட்டு எல்லாருமே பயப்படுவாங்க, ரைட்டா? ரைட், சரியா? அப்படின்னா நீங்களாம் யாரா? நீங்களாம் நியூ ஸ்டூடெண்ட், அவங்களாம் எப்போயுமே ஒரு முன்னாடி இருப்பாங்க. நான் இப்போ தான் அவங்களெலாம் பார்க்குறேன். நான் எப்போ ஆரம்பித்தேன்? மே மந்த் ஆரம்பித்தேன்னா மே ஸ்டார்டிங்கில் இருந்து தே ஹவ் ஜஸ்ட் லிசனிங் இருந்தாங்க. இப்போ ஸ்கூல் திறந்ததுக்கப்புறம் ஸ்கூல் ஒர்க்குன்னு போயிட்டாங்க. நீங்களாம் ஸ்கூல் ஒர்க் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. யூ கைஸ் ஆர் குட், ராஜ்குமார். ஓகே, அதுக்கு அவங்க குட் கிடையாது, பேடுன்னு இல்லை, எல்லாருமே குட். சரி, அப்போ சைக்கிளிக் ப்ராசஸ்னால் என்னது? இந்த வேல்யூஸ் எல்லாம் 0 இருந்தால் அதுதான் சைக்கிளிக் ப்ராசஸ், சரியா? ரைட். இப்போ த வெரி இம்பார்ட்டண்ட், உன் புக்கில் கிடையாது, பட் நீ கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிவி கிராஃப், ரைட்டா? ரைட். எஸ், நாளைக்கு மார்னிங் 4 o'clock கிளாஸ் இருக்குது. எஸ், டுமாரோ மார்னிங் 4 o'clock 5 o'clock 4 o'clock 5 o'clock என்ன ஷெட்யூல் பண்ணிட்டாங்க? இது ஏதோ ஒரு நிமிஷம். five o'clock tomorrow morning at 5 o'clock, சரியா? ரைட். 4 o'clock இல்லை 5 o'clock, 5 o'clock மாற்றினேன், சாட்டர்டே தானே, அதனால் 5 o'clock, சரியா? 5 o'clock, ஓகே, 5 o'clock நாளைக்கு காலையில் மீட் பண்ணலாம், ரைட்? இப்போ என்ன அப்படின்னா வெரி 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 இம்பார்ட்டண்ட் பிவி கிராஃப், ரைட்டா?
pressure volume graph னு ஒன்று இருக்கு. That is very important ரா. PV diagram. என்ன வேற மாதிரி இருக்குது, நான் ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணால் அது வேற மாதிரி வருது. Right? This is pressure, this is volume. Pressure, volume, pressure, volume, pressure, volume. 4 process பார்த்தோமா? Adiabatic process, right? Right? Okay, right. 10th standard very consistent student. Okay, good. ஓகே, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், அதுதான் எப்பயுமே முக்கியம். ரைட், பார்க்கலாம் கவனமாக. சரியா, இதை கவனிங்க. என்ன அப்படின்னா ப்ரெஷர் வால்யூம் கிராஃப் எப்பயுமே ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கு நடுவில் தான் வரைஞ்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா we are going for a isobaric process. ரைட்டா, ஐசோபார்னா என்னதுப்பா? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ரைட்டா, ஐசோபார்னா என்னது? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். சரியா, ஐசோபார்னா என்னது? கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். சரியா, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அப்போ என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னா இப்போ என்ன பண்ண போகிறேன் நான்? ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும், ப்ரெஷர் மாறவே மாறாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5 bar ப்ரெஷர்னு வச்சுக்கலாம். ரைட்டா, 5 bar ப்ரெஷர் இருக்குது. அப்போ 5 bar ப்ரெஷர் ஃபுல் ரியாக்ஷனும். ரைட்டா, ஃபுல்லாக அந்த ஒட்டு மொத்தமாக பார்த்து அப்படின்னா ஒட்டு மொத்தமாக என்னது? ஃபுல்லாக ரியாக்ஷன் முடிகிற வரைக்கும் அந்த 5 barல இருக்கும். அப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கிராஃபில் எப்படி இருக்க போகுது? இப்படி தான் இருக்க போகுது. பிவி டயக்ராம் வரைஞ்சோன்னா ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ரைட்டா, ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் என்ன பண்ண போகுது நம்மளுக்கு? இந்த வால்யூம் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க போகுது. ரைட்டா, வால்யூம் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், வால்யூம் இன்க்ரீசஸ். ரைட்டா, ரைட், ஓகே, ரைட்டா, அவ்வளோதான். ரைட்டா, கிளியரா? இப்போ புரியுதா? அதாவது ப்ரெஷர் வால்யூம் கிராஃப் வரைய போகிறோம். ப்ரெஷர் 5 barனு சொல்லிட்டாங்க. ரைட்டா, ப்ரெஷர் 5 barனு சொல்லிட்டாங்க. அந்த 5 bar ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. அப்போ என்ன அர்த்தம்? கான்ஸ்டண்ட்டாக 5 barல அப்படியே இருக்க போகுது. அதான் என்ன சொல்கிறோம் நம்ம? ஐசோபார், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். இப்போ அதே இது ஐசோகோர் எடுத்துக்கலாம். ரைட்டா, ஐசோகோர்னா என்னது? கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். அப்போ கான்ஸ்டன்ட் வால்யூம்னா என்னது? வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ரைட்டா, வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. அப்போ வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. ஆனால் ப்ரெஷர் என்ன பண்ணும்? இன்க்ரீஸ் ஆகும். வால்யூம் கான்ஸ்டன்ட்டு, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ரைட்டா, கவனிச்சியா? இப்போ இந்த டயக்ராம் பாரு. இந்த டயக்ராம் பார்த்தோன்னா உனக்கு புரியும். நம்ம பார்த்தோம்ல அந்த டயக்ராம் பாரு. ஐசோபாரில் நான் கொடுத்த ப்ரெஷர் என்னது? சேம். ஆனால் வால்யூம் பாரு, முன்னாடி இருந்ததை விட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், நான் மேலே அப்ளை பண்ண ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், ஆனால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ரைட்டா, ஸோ அப்போ இங்கே பாரு டயக்ராம் எப்படி வரைஞ்சிருக்கேன்? ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் 5 bar தான், ஆனால் வால்யூம் என்ன ஆகிட்டே இருக்குது? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. வால்யூம் கிராஃபில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. வால்யூம் என்ன ஆகிட்டே இருக்குது? கிராஃபில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அடுத்து ஐசோபார், ஐசோகோர் போகலாமா? ஐசோகோர் என்னது? கண்டெய்னர். வால்யூம் கண்டெய்னர் என்னது? வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர் சேம், வால்யூம் சேம். வால்யூமில் சேஞ்சே இல்லை, வால்யூமில் மாற்றமே இல்லை. ரைட்டா, வால்யூமில் மாற்றமே கிடையாது. பட் இங்கே பார்த்து அப்படின்னா ப்ரெஷர் மட்டும் என்ன பண்ணுதுங்க? சேஞ்ச் ஆகுது. ரைட்டா, ப்ரெஷர் மட்டும் என்ன அப்படின்னா சேஞ்ச் ஆகுது. ஒரே நிமிஷம், ஐ வில் ஜஸ்ட் ரிப்பீட் இட். சரியா, ரைட். கான்ஸ்டன்ட் வால்யூம்ங்கிறது என்ன அப்படின்னா கண்டெய்னர் பார்த்தா அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கா? கண்டெய்னரில் ஏதாவது சேஞ்ச் இருக்கா? கண்டெய்னரில் எந்த சேஞ்சுமே கிடையாது.
கண்டெய்னர் அப்படியே தான் இருக்குது. கண்டெய்னர் பாரு, இங்கேயும் சரி இங்கேயும் சரி, கண்டெய்னர் அப்படியே தான் இருக்குது. ரைட்டா? கண்டெய்னரில் எந்த சேஞ்சுமே இல்லை, கண்டெய்னர் அப்படியே இருக்குது. ஆனால் நான் ஹீட் பண்ண என்ன ஆகுது, உள்ளே இருக்க பார்ட்டிகல்ஸ் எல்லாமே என்ன ஆகுது, உள்ளே இருக்க பார்ட்டிகல்ஸ்க்கு என்ன பண்ணுது, இந்த இடத்துல உள்ளே இருக்க பார்ட்டிகல்ஸ் கைனட்டிக் எனர்ஜி, அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சண்டை, அதுக்கு நடுவில் என்ன பண்ணுது, நிறைய சண்டை போடுது. சண்டை போடுறதுனால என்ன ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது, ப்ரெஷர் அதிகமாகுது, அது ரொம்ப கோவப்படுது. கேஸ் என்ன பண்ணுது, உள்ளே கோவப்படுது. அப்போ கோவப்படுறப்ப என்ன ஆகும், ப்ரெஷர் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. வால்யூம் அப்படியே தான் இருக்குது. ரைட்டா? வால்யூம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் ப்ரெஷர் மட்டும் என்ன ஆயிருக்கு, சேஞ்ச் ஆகிருக்கு. ப்ரெஷர் மட்டும் என்ன ஆயிருக்கு, சேஞ்ச் ஆகிருக்கு. ரைட்டா? ரைட், சரியா? ப்ரெஷர் மட்டும் என்ன ஆயிருக்கு, சேஞ்ச் ஆகிருக்கு. கவனி, இப்போ கிராஃப் பாரு. நம்ம கிராஃபில் கான்ஸ்டன்ட் வால்யூம் சொன்னோம் ஐசோகோரில். ரைட்டா? கான்ஸ்டன்ட் வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஆனால் ப்ரெஷர் என்ன ஆகிட்டே இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா? ப்ரெஷர் என்ன ஆகிட்டே இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. கரெக்டாக? ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்போ வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அதுதான் பிவி டயக்ராம். உனக்கு கேட்பாங்கடா, இந்த மாதிரி 4 கிராஃபை கொடுத்துட்டு இதில் எது பிவி கிராஃபு, ரைட்டா? எது பிவி கிராஃபு, பிவி கிராஃப் ஃபார் ஐசோதர்மல் ப்ராசஸ் எது, அல்லது ஐசோபாரிக் ப்ராசஸ் எது அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. ரைட்டா? ரைட்டா? சரியா? சரியா? ரைட், இன்க்ரீஸ். அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் ரொம்ப முக்கியமானது, வெரி 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 இம்பார்ட்டன்ட். ரைட்டா? ரைட்டா? கவனி, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ பார்க்க போகிறது ரொம்ப கன்ஃபியூசிங் கூட. கவனி, இந்த 2 பேரும் நம்மளை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. கவனமாக கவனிங்க. ஐசோதர்மல் ப்ராசஸ், ஐசோதர்மோ அடியாபாட்டிக்கும். ரைட்டா? ரைட். ஐசோதர்மல் என்னதுப்பா, dt is equal to 0. அடியாபாட்டிக்னா என்னது, q is equal to 0. ரைட்டா? டெம்பரேச்சரில் சேஞ்ச் இருக்க போகிறதில்ல, க்யூலையும் சேஞ்ச் இருக்க போகிறதில்ல. ரைட்டா? ரெண்டுலேயுமே என்ன அப்படின்னா சேஞ்சஸ் இருக்க போகிறதே கிடையாது. ரைட்டா? ரைட், சரியா? அது ரெண்டுலேயுமே என்னது, சேஞ்சஸ் இருக்க போகிறது கிடையாது. ரைட்டா? ஓகே. ஐசோதர்ம் dt is equal to 0, adiabatic q is equal to 0. ரைட்டா? ஐசோதர்ம்னா என்னது, dt is equal to 0, adiabaticனா q equal to 0. இப்போ பாரு, இந்த 2 டயக்ராமும் நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். ரைட்டா? ஐசோதர்மல் டயக்ராம் பாரு, என்ன ஆகுது அப்படின்னா, ஐசோதர்மலில் நான் ஹீட் பண்ண என்ன ஆகுது, இப்போ இது க்ளோஸ்டு கண்டெய்னர் வச்சுக்கலாம். ரைட்டா? க்ளோஸ் பண்ணி நான் ஹீட் பண்ணுறேன். இல்லை ஜென்ரலாக என்ன அப்படின்னா, நான் ஹீட் பண்ண வால்யூம் என்ன ஆகிட்டே இருக்குது. ஜென்ரலாக நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாக நம்ம ஹீட் பண்ண வால்யூம் எப்பயுமே என்ன ஆகும், கூடும். ரைட்டா? ப்ரெஷர் ட்ராப் ஆகும், வால்யூம் கூடும். ரைட்டா? ரைட்டா? ஸோ அந்த மாதிரி ரெண்டுமே என்ன அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்க போகுது. கவனிங்க, முக்கியமான ஒன்று தான் ஐசோதர்மல் கிராஃப். எப்பயுமே பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஹீட் பண்ணுறப்ப அல்லது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா, கிராஃப் எப்படி மாறப்போகுது அப்படின்னா இந்த மாதிரி மாறப்போகுது. ரைட்டா? ஐசோதர்மல் கிராஃபு எப்படி இருக்கு, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் ஆச்சுன்னா ப்ரெஷர் குறைய நார்மலாக நீனே எடுத்துக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கண்டெய்னர் இருக்குது. ஒரு கண்டெய்னரில் நீ ப்ரெஷரை குறைக்கிற. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம். ரைட்டா? இந்த நம்ம இதை எடுத்துக்கலாம். சரியா? கவனி.
சரியா? ஐசோதர்மல் அதுக்கப்புறம் அடியாபேட்டிக் ரெண்டு இருக்கா? கவனி, நான் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு நான் மறந்துட்டேன். ரைட்டா? ரைட். இப்போ இந்த வாட்டர் பாட்டிலை கவனிச்சிட்டேன் அப்படின்னா நம்ம இந்த பாட்டிலில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ரைட்டா? நல்லா நான் அழுத்தியிருக்கேன். கவனி, நான் நல்லா அழுத்தி உள்ளே வச்சுருக்கேன். ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறேன், இதில் இருக்க கேஸை நான் நல்லா ப்ரெஸ் பண்ணி உள்ளே அழுத்தி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் திங்க் தட் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். இப்போ இந்த ரூம் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் தானே, நம்ம ரூமோட டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் தானே, ரூம் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ரெஷர் வச்சு இப்போ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணுறேன். நான் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ண என்ன ஆகுது, ரூம் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், ரூம் டெம்பரேச்சரில் மாறவே இல்லை. ரைட்டா? நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணுறேன். ப்ரெஷரை ரிலீஸ் பண்ண என்ன நடக்குது, வாட் ஹேப்பன் வால்யூம் இன்க்ரீசஸ். ரைட்டா? வால்யூம் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ண வால்யூம் பெருசாகுது. ரைட்டா? ப்ரெஷரை ரிலீஸ் பண்ண வால்யூம் பெருசாகுது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐசோதர்ம் அதுக்கப்புறம் அடியாபேட்டிக்கில் ப்ரெஷரை நான் குறைக்க வால்யூம் என்ன ஆகிட்டே இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. கரெக்டா? ரைட்டா? ரைட். ஒயிட் பெயிண்ட் அடிக்கடா, அது ஸ்டிக்கர் இருக்குடா, அது கிழிஞ்சிருக்குடா, அவ்வளோதான்டா. சரியா? ஓகே, ரைட். ஓகேவா? ரைட். இப்படி ஒன்று இருக்குது. இப்போ அதே இது பார்த்தேன் அப்படின்னா அடியாபேட்டிக் ப்ராசஸ்லேயும் என்னது, ஹீட் உள்ளே வெளியே எங்கேயுமே போகாதில்ல, அப்படியே தானே இருக்கும். அதை விட்டுடலாம், ஹீட் உள்ளே வெளியே போகாது, நம்ம அப்படியே என்ன பண்ணிடலாம், அதை லீவ் பண்ணிடலாம். அப்போ அதே மாதிரியே ப்ரெஷர் கொடுத்துருக்கேன், ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது, வால்யூம் ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகுமா? ரெண்டுமே சேம். கரெக்டாக? ரெண்டுமே சேமாக இருக்கா? ரைட்டா? ஹியர் கம்ஸ் த வெரி இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் ஃபார் யுவர் நீட் ஜெய். நல்லா கவனிச்சியா, இந்த ரெண்டு கிராஃபும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ரைட்டா? ஏன்னா ரெண்டு கிராஃப்லேயுமே ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபரும் கிடையாது, டெம்பரேச்சர் ட்ரான்ஸ்ஃபரும் கிடையாது. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ரைட்டா? ரைட். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். சரியா? ரைட். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். சரியா? ரைட். இப்போ பாரு, இந்த ரெண்டுக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்பேன்? how will you find the difference? ஆல்மோஸ்ட் சேம், ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. how will you do the difference? how will you find the difference? ரைட்டா? how will you find the difference? ரைட்டா? ரீகால் பண்ண போகிறேன், இந்த டிஃப்ரென்ஸை சொல்லிட்டு பண்ணுறேன். ரைட்டா? ரைட். சரியா? சொல்லுங்கள் பார்க்கலாமா? ரைட். எப்படி கண்டுபிடிக்கலான்னா ரெண்டுமே ஒன்று தான், பட் ஃபார் த ஷார்ட்கட் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ரைட்டா? அந்த ஷார்ட்கட் பார்க்கலாம். ரைட்டா? ஜஸ்ட் அ மினிட், ஒரே ஒரு நிமிஷம். ரைட். கவனி, எப்படி கண்டுபிடிக்கலான்னா இப்போ இந்த கிராஃப் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கிராஃபை வரைஞ்சிருக்கேன். இதில் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் நம்மளோட க்ளூ. ரைட்டா? ரைட்டா? இதுதான் நம்மளோட க்ளூ. ரைட்டா? சரியா? ஓகே. சரியா? கவனி, ஐசோகோர் என்னது, கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ரைட்டா? கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். கரெக்டாக? கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்ஸு. இதை நம்ம எப்படி கான்ஸ்டன்ட் வால்யூமில் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம், அல்லது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது, என்ன வேணால் வச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ இது கான்ஸ்டன்ட் வால்யூம், இது என்னது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஐசோதர்மும் சரி அடியாபேட்டிக்கும் சரி ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா? ரைட்டா? ஐசோதர்மும் சரி அடியாபேட்டிக்கும் சரி ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது. நல்லா கவனி. ரைட்டா? நல்லா கவனி. ஐசோதர்ம் அடியாபேட்டிக் ரெண்டும் சேமாக இருக்குது. இதை எப்படி நீ ஈஸியாக கண்டுபிடிக்கலான்னா நல்லா கவனி. இப்போ வால்யூம் என்ன இருக்குது, ரெண்டுலேயுமே வால்யூம் என்னப்பா இருக்குது, வால்யூம் என்ன இருக்குது, வால்யூம் இன்க்ரீசஸ், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரைட்டா?
வால்யூம் என்ன ஆயிருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரைட்டா ரைட்டா ஓகே கரெக்டா சரியா ரைட்டா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ இது என்ன ப்ராசஸ் நான் இப்போ உனக்கு செஞ்சு காமிச்சேன்ல ரைட்டா நான் உனக்கு செஞ்சு காமிச்சேன்ல இது என்ன ப்ராசஸ் என்ன ப்ராசஸ் என்ன ப்ராசஸ் இது கம்ப்ரெஷனா எக்ஸ்பான்ஷனா கம்ப்ரெஷனா எக்ஸ்பான்ஷனா கம்ப்ரெஷனா எக்ஸ்பான்ஷனா கம்ப்ரெஷன் ஆர் எக்ஸ்பான்ஷன் கம்ப்ரெஷன் ஆர் எக்ஸ்பான்ஷன் கம்ப்ரெஷனா எக்ஸ்பான்ஷனா ரைட்டா ரைட்டா கம்ப்ரெஷனா எக்ஸ்பான்ஷனா இட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ரைட்டா எக்ஸ்பான்ஷன் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ இப்போ நான் சொல்ல போகிற க்ளூ எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ்க்கு இப்போ நம்ம இங்கே எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னா இந்த கிராஃப் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ்க்கு காட்டியா ரைட் கவனி எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸில் இந்த மாதிரி கர்வ் கொடுத்துருந்தாங்கன்னா ஜஸ்ட் டேக் யுவர் தம்ப் உன்னோட தம்ப் எடுத்துக்கோ ரைட்டா உன்னோட தம்ப் இருக்குல்ல இந்த தம்பை எடுத்துகிட்டு போய் இந்த ரெண்டும் ஸ்டார்ட் ஆகிற அந்த பாயிண்டில் வச்சுக்கோ ரைட்டா இந்த ரெண்டும் ஸ்டார்ட் ஆகிற பாயிண்டில் வச்சுக்கோ ரைட்டா என்னோடய தம்பை என்ன பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் என் கையை இப்படி மடக்கி அப்படியே வரேன் என் கையை இப்படி மடக்கிட்டு இப்படி வந்து என்ன பண்ணுறேன் கர்வ் பண்ணுறேன் நான் எந்த கர்வை ஃபஸ்ட்டு டச் பண்ணுறேனோ என்னோடய கை எந்த கர்வை ஃபஸ்ட்டு டச் பண்ணுதோ என் கை எந்த கர்வை ஃபஸ்ட்டு டச் பண்ணுதோ அந்த கர்வ் தான் என்னது ஐசோதெர்மல் கர்வ் நம்மளுக்கு 2 கர்வ் கொடுப்பாங்கடா எக்ஸாமில் ஜஸ்ட்டு 2 கர்வ் கொடுத்துட்டு இதில் எது ஐசோதெர்மல் கர்வ் எது அடியாபேட்டிக் கர்வ்னு கேட்பாங்க நான் பின்னாடி உனக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் பட் திஸ் இஸ் அ ஷார்ட்கட் ரைட்டா இது உனக்காக நான் கொடுக்கக்கூடிய ஷார்ட்கட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இந்த 2 ஸ்டார்ட் ஆகிற பாயிண்டில் போய் வச்சுக்க போகிறோம் கட்டை விரல அப்படியே டச் பண்ணு அப்படி நீ டச் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு எந்த லைன் டச் ஆகுதோ அது என்னது ஐசோதெர்மல் கர்வ் ரைட்டா ரைட்டா ஐசோதெர்மல் கர்வ் ரெண்டாவது வரக்கூடியது எப்பயுமே என்ன அப்படின்னா அடியாபேட்டிக் கர்வ் இது எப்போ எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸில் இது என்னது எக்ஸ்பான்ஷன் இப்போ கம்ப்ரெஷனுக்கு கர்வ் வரையலாமா ஷால் வி டூ பண்ணலாமா நம்ம கம்ப்ரெஷனுக்கு கர்வ் வரையலாமா அதே பிவி டயக்ராமை கம்ப்ரெஷனுக்கு வரைகிறேன் பாரு கம்ப்ரெஷனுக்கு வரையணும்னா என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஐசோகோரிக் ப்ராசஸ்க்கு என்ன ஆகும் ஐசோகோர் என்னது ஐசோகோர்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் பிவி என்ன ஆனாலும் ஐசோகோருங்கிறது என்னது கான்ஸ்டன்ட் வால்யூம் தான் பிரச்சனையே இல்லை அப்படியே நடக்க போகுது கான்ஸ்டன்ட் வால்யூம் ரைட்டா கான்ஸ்டன்ட் வால்யூம் சேம் அப்படியே தான் இருக்க போகுது ரைட்டா அதில் எந்த சேஞ்சுமே கிடையாது அது அப்படியே தான் இருக்க போகுது கான்ஸ்டன்ட் வால்யூம் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஆனால் கோடு மட்டும் எப்படி வரும் இது எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸ் சரியா இது எக்ஸ்பான்ஷன் அதனால் ஆரோ மார்க் பார்த்து எப்படி இருக்குது கீழே இருக்குது ஏன்னா நான் வெளியே தூக்குறேன் இப்போ நான் என்ன பண்ணேன் டே இந்த மூட்டை பூச்சியெல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருங்கடா டே ரைட்டா இப்போ என்ன அப்படின்னா கம்ப்ரெஷன் பண்ணுறப்ப ப்ரெஷர் என்ன ஆகும் என்ன ஆக போகுது கம்ப்ரெஷன் ப்ராசஸில் ப்ரெஷர் என்ன ஆக போகுது இந்த கம்ப்ரெஷன் ப்ராசஸ் ப்ரெஷர் இன்க்ரீசஸ் அப்போ என்ன அர்த்தம் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது ரைட்டா ப்ரெஷர் என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது அப்போ என்ன பண்ணணும் ஆரோ மார்க் மட்டும் மேலே போட்டுட்டா போதும் ரைட்டா ரைட் அடுத்து என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் ஐசோபாரில் என்னது இப்போ என்ன பண்ணுறோம் ஐசோபாரில் கம்ப்ரெஷன் ப்ராசஸ் ரைட்டா ஐசோபாரில் கம்ப்ரெஷன் ப்ராசஸ் கம்ப்ரெஷன் பண்ணுறப்ப என்ன நடக்க போகுது கம்ப்ரெஷன் பண்ணுறப்ப வால்யூம் நான் பாரு என் கையை பாரு கம்ப்ரெஷன் பண்ணுறப்ப வால்யூம் டிக்ரீசஸ் அப்போ என்ன பண்ணுறேன் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் வால்யூம் டிக்ரீசஸ் ஆமாம் பாய்ஸ் நான் தான் சொன்னேன் 6th சாப்டர் படிச்சுட்டு தான் 7th சாப்டர் படிக்கணும் 6th and 7th ஆர் இன்டர் ரிலேட்டட் 6th சாப்டர் படிக்காமல் 7th தெர்மோடைனமிக்ஸ் படிக்க முடியாது கேசியஸ் ஸ்டேட் படித்தா தான் இங்கே நம்ம படிக்க முடியும் ரைட்டா சரியா ரைட் ஓகே சூப்பர் குட் ரைட்டா இப்போ என்னதப்போ இது ஐசோபார் இது ஐசோகோர் நல்லா கவனி இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா we are doing a compression ரைட்டா கம்ப்ரெஷன் ப்ராசஸில் tell me what happened compression processல வால்யூம் என்ன ஆகும் டிக்ரீஸ் ஆகும் ரைட்டா வால்யூம் என்ன ஆகும் டிக்ரீஸ் ஆகும் ரைட்டா கம்ப்ரெஷன் ப்ராசஸில் வால்யூம் டிக்ரீஸ் ஆகணும்
ரைட்டா. கம்ப்ரெஷன் ப்ராசஸில் வால்யூம் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் 6th சாப்டர் ரொம்ப முக்கியம் சரியா. நீங்கள் இப்போ படிக்கலை பரவாயில்ல, நீங்கள் பார்க்கலன்னு சொல்கிறீங்க. ஆனால் 6th படித்தேன்னா நீ தெர்மோடைனமிக்ஸில் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவேன் ரைட்டா. 6th படித்தேன்னா தெர்மோடைனமிக்ஸில் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். கம்ப்ரெஷன் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ வால்யூம் என்ன ஆகுது, நிறையா இருக்குது, வால்யூம் நிறையா இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறேன் ரைட்டா, கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறேன் ரைட்டா. அப்போ பாரு வால்யூம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக குறைக்கிறேன். அப்போ என்ன பண்ணுது, இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது. என்ன ப்ராசஸ் இது, இந்த மாதிரி கர்வ் தான் என்ன ப்ராசஸ்ஸு, ஐசோ தெர்மலுக்கும் சரி அடியாபாட்டிக்கும் சரி ஒன்றா தான் இருக்க போகுது ரைட்டா. ரெண்டுக்குமே ஒன்றா தான் இருக்க போகுது. ஐசோ தெர்மலுக்கும் அடியாபாட்டிக்கும் எப்படி இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் யார் ஐசோ தெர்மல் யார் அடியாபாட்டிக்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரியா. எக்ஸ்பான்ஷனில் நான் கை வச்சு ஃபஸ்ட்டு டச் பண்ணுறப்ப என்ன வந்துச்சு, ஐசோ தெர்மல் வந்துச்சா. இங்கே அதே மாதிரி அவை திருப்பி கையில் வச்சு டச் பண்ண ஃபஸ்ட்டு இது தானே டச் பண்ணுவேன். அப்போ திஸ் இஸ் ஐசோ தெர்மல் கர்வ். நீ எந்த மெத்தட் எடுத்துக்கிட்டாலும் ரைட்டா, கம்ப்ரெஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி எக்ஸ்பான்ஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, உன்னோட கிராஃபில் நீ கட்டை விரலை வச்சுட்டு டச் பண்ணுறப்ப எந்த கிராஃபை ஃபஸ்ட்டு நீ டச் பண்ணுறியோ அதுதான் ஐசோ தெர்மல். செகண்ட் இருக்கிறது அடியாபாட்டிக், அவ்வளோதான் சரியா. செகண்ட் இருக்கிறது அடியாபாட்டிக் சரியா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ ரைட்டா. ரைட் ரைட்டா. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு டச் பண்ணது ஐசோ தெர்மல், அதே தான். இங்கே என்ன பண்ணுறேன், இப்படி கையை வச்சுட்டு அப்படியே கொண்டுட்டு வரப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணி என் கை இங்கே தான் டச் ஆகும். ஸோ அப்போ அது ஐசோ தெர்மல் சரியா. புரிஞ்சுதா, இஸ் தட் கிளியர், கிளியரா, இஸ் தட் கிளியர் பசங்களா. ரைட். அதான் இப்போ நம்ம ஃபுல்லாக ரீகால் பண்ண போகிறோம் ரைட்டாக, ரீகால் பண்ண போகிறோம். இப்போ வரைக்கும் புரிஞ்சதில்ல ரைட் சரியா. இப்போ என்ன அப்படின்னா கிராஃபும் நம்ம வரைஞ்சிட்டோம் ரைட்டா இது எல்லாத்துக்கும். ஸோ இப்போ நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க, நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா அடியாபாட்டிக் அப்படின்னா என்ன கண்டிஷன் இருக்கணும், Q இஸ் ஈக்குவல் டு 0. ஐசோ தெர்மல்னா DT இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கணும். ஐசோ பார்னா DP இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கணும். ஐசோ கோர்னா DV ஈக்குவல் டு 0. சைக்ளிக் ப்ராசஸ்னால் எல்லாருமே 0வாக இருப்பாங்க. இங்கே டிஇன்னு இருக்கு என்னது, அங்கே நம்ம படிக்கிறப்ப அது டியூன்னு இருந்துச்சா. ஸோ இந்த இன்டர்னல் எனர்ஜியை ஒரு சில இடத்துல யூன்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல ஈன்னு சொல்லுவாங்க சரியா. ரைட். இப்போது கவனி நம்ம பார்க்கலாம் ரைட்டா, ஆல் 0 ரைட். கவனி, we are going to do a recall. நீ தான் எனக்கு எல்லாமே சொல்ல போகிற, நல்லா கவனிப்பா. கிராஃபோட சேர்த்து மொத்தமாக ஃபுல் அட்ட ஸ்ட்ரெச்சில் நம்ம இப்போ பார்த்ததை ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ரைட்டா. கவனி, adiabatic process. adiabaticனாலே என்ன அர்த்தம் உன் மைண்டில் வரணும், Q ஈக்குவல் டு 0. அப்போ Q ஈக்குவல் டு 0னா கிராஃப் எப்படி இருக்கணும் அடியாபாட்டிக்கில், பிவி கிராஃப் எப்படி இருக்கணும் அடியாபாட்டிக்னா, பிவி கிராஃபை அடியாபாட்டிக்னா என்னது, நோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச், நோ ஹீட் அண்டு மேட்டர் எக்ஸ்சேஞ்ச். அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஹீட் அண்ட் மேட்டர் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. பிவி கிராஃப் என்ன பண்ணுது, இப்படி தான் வரப்போகுது ரைட்டா. ரைட்டா, கிராஃப் இப்படி தான் வரப்போகுது. ஓகே ரைட், சூப்பர். இது அடியாபாட்டிக். அடுத்து அடியாபாட்டிக் அடுத்து ஐசோ தெர்மல். ஐசோ தெர்மல்னா என்னப்பா, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ரைட்டா. என் கூட நீங்க ஆன்சர் பண்ணலாம் ரைட்டா, என் கூட நீங்க ஆன்சர் பண்ணலாம். ட்ரை ஆன்சரிங் ரைட்டா. கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ்னால் என்ன அர்த்தம், T2 is equal to T1. அப்போ DT is equal to 0. அப்போ இதோட PV கிராஃப் எப்படி இருக்கும், PV கிராஃப் சேம் இதே மாதிரி தான் இருக்க போகுது ரைட்டா. PV கிராஃப் is going to be same. Very good, very good, very good guys, very good. அடுத்து ஐசோதெர்மல். அடுத்து ஐசோபார். ஐசோபாரிக் ப்ராசஸ்னா என்னது, ஐசோபார்னா பார் இஸ் a unit of pressureன்னு ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஐசோபார், அப்போ ஐசோபார் ப்ராசஸ் எப்படி இருக்கும், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படின்னா P2 is equal to P1, dP is equal to 0 ரைட்டா. dP is equal to 0 ரைட்டா. சூப்பர், வெரி குட், வெரி குட் காய்ஸ். ஒரு சிலர் நான் திரும்பதுக்குள்ள ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட், வெரி குட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா dP is equal to 0 ரைட். அடுத்து PV கிராஃபில் என்ன வரும், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அப்போ கிராஃப் எப்படி வரும், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னா இட்ஸ் கோயிங் டு பி அ ஸ்ட்ரெயிட் லைன் ரைட்டா. எங்கே ஸ்ட்ரெயிட் லைன்,
ப்ரெஷரில் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்க போகுது. ரைட்டா? ப்ரெஷரில் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்க போகுது. லாஸ்ட் ஒன் யார்? ஐசோகோர். ஐசோகோர் அப்படின்னா கான்ஸ்டன்ட் வால்யூம். கான்ஸ்டன்ட் வால்யூம்னா என்னது? V2 is equal to V1. அப்போ dV is equal to 0. அப்போ இவங்க கிராஃப் எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்ட் வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இட்ஸ் அ vertical line. It's going to be a vertical line. Very good. Straight vertical line. dV equal to 0. You guys are awesome. Doing great. Very good பசங்களா. Good. Nice. Super. dV equal to 0. Straight line. Yes. Okay. Right. சூப்பரா? இதான் என்னது நம்ம இன்னைக்கு பார்த்து. இது போக அடிஷ்னலாக ஒன்று பார்த்தோம், சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். சைக்ளிக் ஸ்ட்ரக்சருக்கு கிராஃப் எப்படி வரும்னா PV கிராஃபு ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், திருப்பி வால்யூம் கான்ஸ்டன்ட், திருப்பி ப்ரெஷர். இதான் என்னது? சைக்ளிக் ப்ராசஸோட கிராஃப். ரைட்டா? எங்கே ஆரம்பிச்சிச்சோ அங்கேயே முடிஞ்சிடும். ரைட்டா? எங்கே ஆரம்பிச்சிச்சோ அங்கேயே முடிஞ்சிட போகுது. ஸோ dV equal to 0, dt equal to 0, dP equal to 0, dH equal to 0, du or de எப்படி வேணால் சொல்லுவாங்க, that is also 0. ரைட்டா? இது எல்லாமே என்னது? 0. ரைட்டா? வால்யூம் ஸ்ட்ரைட் லைன். எஸ், வெரி குட். சரியா? dH 0, dt விட்டுட்டேன்னா dt போட்டுட்டேன். ரைட்டா? எல்லாருமே என்ன அப்படின்னா 0. திஸ் இஸ் சைக்ளிக் ப்ராசஸ். ரைட்டா? இதான் என்னது? சைக்ளிக். இதான் சைக்ளிக் ப்ராசஸ். ரைட்டா? கிளியரா? ஓகேவா? ரைட்டா? ஓகே, சூப்பர், குட். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஒன்று பார்க்க போகிறோம் நம்ம. வாட் ஆர் த ஃபங்க்ஷன்? ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா என்ன, பாத் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட்டா? நெக்ஸ்ட் நம்ம அதுக்குள்ளே போகலாம். ஏன்னா அது தெரிஞ்சால் தான் அடுத்து நம்ம நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டாபிக் போக முடியும். ரைட்? ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா என்ன? ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ஃபங்க்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க. ரைட்? யூ ஆர் ஆல் தேர். ஸோ எல்லாருமே 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற எல்லாருமே 11th ஸ்டாண்டர்டில் 10th முடிச்சுட்டு 11th வந்திருக்க. 11th இருந்து எல்லாருமே என்ன அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் ஒன்றா எழுத போகிற ஒரே நாளில். ஆனால் எல்லாரோட மார்க்கும் ஒன்றா இருக்குமான்னு கேட்டால் நோ, உன்னோட மார்க் இஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் எல்லாருமே ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கீங்க, ஃபைனலாக எப்படி இருக்கீங்க. ரைட்டா? ஸ்டார்டிங் அண்டு ஃபைனல் இதை பற்றி தான் பேச போகிறோம். இதுக்கு நடுவில் நீங்கள் எல்லோரும் எப்படி படிச்சிங்க, என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத பற்றிலாம் பிரச்சனை இல்லை. சிம்பிளாக ஒரு டயக்ராம் காட்டுறேன் பாரு, அதை பார்த்தா உனக்கு புரியும். சி, இந்த பால் இருக்குது, ஜஸ்ட் ஒரு கார்ட்டூன். இங்கேருந்து ரேஸில் கஷ்டப்பட்டு ஓடி போய் இங்கே போனால் ஜெயிச்சிடலாம். பாரு, ஸ்ட்ரெயிட்டாக தான் ஈஸியாக ஓடிடுச்சு. அடுத்து பாருங்க, ஸ்டேட் 1, ஸ்டேட் 1ல் எப்படி இருக்குது, ரெடி ஆகுது. ரெண்டுமே ஸ்டேட் 1 சேம் தான். ஸ்டேட் 1ம் ஸ்டேட் 2ம் சேம். ஆனால் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு அது என்ன மாதிரியான வழியை மேற்கொண்டிருக்கு. இங்கே பாரு, இங்கே ஸ்ட்ரெயிட் லைன். ஆனால் இங்கே பாரு, படியில் இறங்கி திருப்பி மேலே ஏறி திருப்பி கீழே இறங்கி திருப்பி ஒரு ரேம்பில் ஏறி வெற்றி. ரைட்டா? அதாவது சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, இந்த உலகம் நீ வெற்றி பெற்றதுக்கப்புறம் உன்னோட வெற்றியை தான் பார்க்குமே தவிர அதுக்கு பின்னாடி இந்த உழைப்பை யாரும் பார்க்க மாட்டாங்க. ரைட்டா? நீ கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கலாம், ஆனால் அந்த கஷ்டத்துக்கு பின்னாடி உன்னோட உழைப்பு எவ்வளோ இருக்குது. நீ 500க்கு 10th ஸ்டாண்டர்டில் 450, 480, 490, 495 அல்லது 300 கூட நீ கஷ்டப்பட்டு வாங்கியிருப்ப. ஆனால் அதுக்கு பின்னாடி நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கன்றது இந்த உலகத்துக்கு தெரியாது. ரைட்டா? உன்னோட கஷ்டத்தை எப்பயும் யாருமே பார்க்க மாட்டாங்க. நோபடி வாண்ட் டு see that. அதுதான் ஸ்டேட் ஃபங்க்ஷன். நீ முன்னாடி என்ன நிலைமையில் இருந்த, இப்போ என்ன நிலைமையில் இருக்க, இதுக்கு நடுவில் நீ என்ன பண்ண. மேபி நீ முன்னாடி மோசமான நிலைமையிலேருந்து இப்போ நல்ல நிலைமைக்கு வந்திருக்கலாம், இல்லை இப்போ முன்னாடி நல்ல நிலைமையிலேருந்து இப்போ மோசமான நிலைமைக்கு வந்திருக்கலாம். ரெண்டுமே. ஏன்னா எதையுமே நம்ம முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது. இந்த இன்பிட்வீன் பாத், நீ கடந்து வந்த பாதை, அந்த பாதையை பற்றி பேச போகிறதே கிடையாது. ரைட்டா? அப்போ அந்த பாதையை பற்றி பேசாமல் ஜஸ்ட் த ஸ்டேட். நேற்று எப்படி இருந்தால் இன்றைக்கி எப்படி இருக்க, நீ அன்னைக்கு எப்படி இருந்தால் இன்றைக்கி எப்படி இருக்க, நேற்று உன் மார்க் எவ்வளோ, இன்றைக்கி இவ்வளோ மார்க் எவ்வளோ, நேற்று நீ மார்க் நிறையா வாங்கிக்கலாம், இன்றைக்கி கம்மியாக வாங்கிக்கலாம், மேபி உனக்கு காய்ச்சலாக இருந்திருக்கலாம், அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. நேற்று நீ கம்மியாக வாங்கியிருப்ப, இன்றைக்கி கூட வாங்கிக்கலாம், மேபி உனக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிச்ச சப்ஜெக்டாக இருந்திருக்கலாம், அதை பற்றிலாம் கவலை இல்லை. நேற்று நீ மார்க் வாங்கின, இன்றைக்கி நீ மார்க் வாங்கலை, நேற்று நீ மார்க் வாங்கியிருந்தா இன்றைக்கி மார்க் வாங்கலை, அவ்வளோதான். ஜஸ்ட் த ஸ்டேட், ஸ்டார்டிங் அண்ட் ஃபைனல், எண்ட் அண்ட் ஸ்டார்ட், இது ரெண்டை பற்றி மட்டும்
பேசுனாங்க அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா என்னது? ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங், ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட்டை பற்றி மட்டும்தான் நம்மக்கிட்ட பேசுவாங்க. அதுதான் என்னது? ஸ்டேட் ஃபங்க்ஷன். ரைட்டா? கிளியராக? ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங். இட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். இங்கே டெம்பரேச்சர் பற்றிலாம் பேசலை, டெம்பரேச்சர் பற்றிலாம் பேசலை. ரைட்டா? அதெல்லாம் கிடையாது. டெம்பரேச்சர்லாம் வேண்டாம். ரைட்டா? ஜஸ்ட் என்ன மாதிரி இருக்காங்க நான் சொல்கிறேன். அடுத்து வரேன். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் என்னன்றதை நம்ம சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உனக்கு அப்போ புரிஞ்சிடும். ரைட்டா? இப்போ இந்த டயக்ராம் புரிஞ்சிச்சா? இப்போ என்ன அப்படின்னா, இப்போது we are going to give an example. I am going to give you an example. ரைட்டா? ரைட். இப்போ பாரு, எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அதை பார்த்தா உனக்கு புரிஞ்சிடும். கவனி, எக்ஸாம்பிள் பாரு, நல்ல எக்ஸாம்பிள், சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், என்ன தான் ஸ்டேட் ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்கன்னு. ரைட்டா? கவனி. ரைட். நான் என்னோடய ஹெல்ப்புக்கு யாரெல்லாம் கூப்பிட போகிறேன் அப்படின்னா, ப்ரெஷர் கூப்பிட போகிறேன், வால்யூம் கூப்பிட போகிறேன், டெம்பரேச்சர் கூப்பிட போகிறேன், என் கூப்பிட போகிறேன். என்னது? நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். ரைட்டா? என்னது? நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ். கவனி, இங்கேயும் ப்ரெஷர் எடுத்துக்கிறேன், வால்யூம், டெம்பரேச்சர், என். இப்போ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இவங்க எல்லோரும் ஈக்குவல்னு வச்சுக்கலாம். ரைட்டா? எல்லாருமே ஈக்குவல்னா ஏதாவது சேஞ்ச் இருக்கா? ஸ்டார்டிங் எண்டிங் ரெண்டுமே சேமாக தானே இருக்குது. there is no state. ஸ்டேட்டில் எந்த விதமான சேஞ்சுமே கிடையாது. ரைட்டா? 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. நோ சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் அ சிஸ்டம். இந்த சிஸ்டமில் எந்த விதமான சேஞ்சுமே இல்லை. ஏன் இதை சிஸ்டம்னு சொல்கிறேன்? தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன் பண்ணுறேன். என்ன தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன் பண்ணுறேன்? ப்ரெஷர், டெம்பரேச்சர், வால்யூம், நம்பர் ஆஃப் மோல்ஸ், இதெல்லாம் நான் மெஷர் பண்ணுறேன். இதெல்லாம் தான் என்னது? தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன். இப்போ பாரு, P1 P2. ரைட்டா? மீதி எல்லாம் சேமாக இருக்காங்க, ஜஸ்ட் ப்ரெஷரை மட்டும் மாற்றிருக்கேன். 5 பார் இருந்தாங்க, இப்போ 10 பாருக்கு மாற்றிருக்கேன். ரைட்டா? இப்போ 10 பார். ரைட்டா? இந்த கண்டெய்னர் 2 கண்டெய்னர் எடுத்துக்க போகிறோம், கண்டெய்னர் ஏ அண்ட் கண்டெய்னர் பி. ரைட்டா? ஏக்குள்ளே ஒருத்தவங்க இருக்காங்க, பிக்குள்ளே ஒருத்தவங்க, அதான் ஏல இருக்கவங்க தான் பியில் இருக்காங்க. ஏவை பியை மாற்றிருக்கேன். எப்படி மாற்றிருக்காங்க பாரு. ரைட்டா? ஸோ 5 பார், இந்த பக்கம் 10 பார், ப்ரெஷர் மட்டும் மாறி இருக்கு. ரைட்டா? அப்போ நல்லா கவனி, இனிஷியல் ஸ்டேட் என்னது? இனிஷியல் ஸ்டேட்டில் ப்ரெஷர் 5 பார் இருந்துச்சு, ஃபைனல் ஸ்டேட்டில் ப்ரெஷர் 10 பார் இருக்குது. 5 பார்லேருந்து 10 பாருக்கு எப்படி வந்துச்சு? நான் கம்ப்ரெஷன் பண்ணது மூலமாக வந்துச்சு. ஆனால் அதை பற்றி நான் இங்கே பேச போகிறதில்ல, அதை பற்றி நம்மளுக்கு தேவையும் கிடையாது. 5 பார்லேருந்து 10 பார் வந்துச்சு, அவ்வளோதான். இனிஷியல் P1 5, P2 10. எப்படி P1 5லேருந்து P2 10 வந்துச்சு? எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் அதை பற்றி கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. 5லேருந்து 10க்கு எப்படி வந்துச்சுன்னு நான் கன்சிடர் பண்ண மாட்டேன், எனக்கு அது தேவையில்லை, அவ்வளோதான். ரைட்டா? 5 பார்லேருந்து 10 பார். அடுத்து அதே மாதிரி V1 V2லேருந்து வருது. ரைட்டா? V1லேருந்து V2க்கு மாறுது, T1லேருந்து T2க்கு மாறுது, N1லேருந்து N2 மாறுது. அப்போ முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க, இந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்டுக்கு எப்படி மாறினாங்க அப்படிங்கிறது தான் ஸ்டேட் ஃபங்க்ஷன். நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டேட் ஃபங்க்ஷனுங்கிறதுக்கு பாரு. A thermodynamic system can be defined by using the variable pressure, volume, temperature and n. ரைட்டா? இது எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணலாம், நம்ம மெஷர் பண்ணலாம். ஸ்டேட் ஃபங்க்ஷன் இஸ் a thermodynamic property of a system. ஒரு சிஸ்டமோட thermodynamic property தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஸ்டேட் ஃபங்க்ஷன்னு சொல்ல போகிறோம். which has specific value for a given state. ஒரு ஸ்டேட்டுக்கும் டெஃபினட்டாக ஒரு வேல்யூ இருக்க போகுது. does not depend on the path. does not depend on the path. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ப்ரெஷரை நான் டைரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்லை வால்யூமை குறைச்சி நான் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த ப்ரெஷரை என்ன அப்படின்னா, இந்த ப்ரெஷர் 2 இருக்குது பார்த்தியா, இந்த ப்ரெஷரை 5 பார்லேருந்து 10 பாருக்கு நான் எக்ஸ்டர்னலாக கம்ப்ரெஸ் பண்ணி ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா கூட ப்ரெஷர் என்ன பண்ணும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நான் எப்படி அந்த ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படிங்கிறது இங்கே எனக்கு தேவையில்லை. ரைட்டா? எப்படி ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்கு எனக்கு இங்கே காரணம் தேவையில்லை. ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிருக்கா, இன்க்ரீஸ் ஆகலையா, அவ்வளோதான். ரைட்டா?
ரைட்டா by which particular state is reached அது தேவையில்லை. அப்போ எதெல்லாம் ஸ்டேட் வேரியபிள்? this is another NEET JEE question. எப்படி இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி கேட்பாங்களோ அதே மாதிரி ஸ்டேட் ஃபங்க்ஷனையும் பாத் ஃபங்க்ஷனையும் கேட்பாங்க. பாரு எக்ஸாம்பிள் என்னது? ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, இன்னும் நிறையா இருக்குது. நம்ம இந்த லெசனில் நிறையா படிச்சுட்டே போவோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொன்றா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? வெரி குட் சூப்பர். ரைட்டா? ரைட். இதான் என்னது? ஸ்டேட் ஃபங்க்ஷன். அப்போ பாத் ஃபங்க்ஷன்னா என்னது? யாரை பாத் ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்க பார்க்கலாமா? பாத் ஃபங்க்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா, பாத் ஃபங்க்ஷன் இஸ் எ தெர்மோடைனமிக். பாத் ஃபங்க்ஷனுங்கிறது என்னது? தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சிஸ்டம் whose value depends on the path. எந்த பாத் வழியாக வந்துச்சு அப்படிங்கிறது. ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹீட். ரைட்டா? ஹீட் எடுத்துக்கோ. ஹீட் வந்து என்ன அப்படின்னா, இனிஷியலாக ஹீட் வந்து Q1 இருந்து Q2க்கு போயிருக்கு. Q1லேருந்து Q2க்கு எப்படி போயிருக்கோம்? பாத் தேவை. என்னென்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணேன். நான் டெம்பரேச்சருங்கிற ஒன்று இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இங்கே தேவைப்படுது. அந்த வார்த்தை இருந்தால் தான் Q1 Q2லேருந்து போகும். Q1லேருந்து Q2க்கு போகும். Q1லேருந்து Q2க்கு போகும். இல்லைனா போகாது. ரைட்டா? Q1லேருந்து Q2க்கு போகணுன்னா அதுக்கு எனக்கு தேவை என்னது? அடிஷ்னலாக ஒரு பாத். எந்த வழியாக போனாங்க, எதை யூஸ் பண்ணாங்க, எது மூலமாக நடந்துச்சு அப்படிங்கிறது என்ன எனக்கு தேவை. ரைட்டா? அப்படிங்கிறது எனக்கு தேவை. சரியா? ரைட். சூப்பரா? ஓகே. அப்போ path function is a thermodynamic property of a system whose value depends on the path by which the system changes from initial to final state. Initial state லேருந்து final stateக்கு சேஞ்ச் ஆகிறத பொறுத்து இருக்கு. ரைட்டா? கிளியரா? ஓகே. ரைட். ஸோ எக்ஸாம்பிள் ஒர்க், ஹீட். ஸோ இதோட என்ன அப்படின்னா we will end today's session. ரைட்டா? இன்னைக்கு செஷன் நம்ம முடிக்கலாம். நாளைக்கு காலையில் we will see the internal energy. ரைட்டா? இன்டர்னல் எனர்ஜினா என்ன, ஹீட்னா என்ன, ஒர்க்னா என்ன, அதோட டெரிவேஷன் அதெல்லாம் நாளைக்கு காலையில் நம்ம பார்க்கலாம். சரியா? ரைட். கிளியரா? தங்கராஜ், யூ ஆர் த பர்சன் ஹூ லிசனிங். குட். ரைட். ஓகே. ஆதித்யா லிசன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ரைட். வேறு கிளியரா? ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா என்ன, பாத் ஃபங்க்ஷன்னா என்ன புரிஞ்சுதா? தர்ஷினி ஆல்சோ. குட். ஸோ ஓகே. குட். லக்ஷனா. ஓகே. ரைட். சரிப்பா. ரைட். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். we will discuss it. Do you have any doubts? Gopi. Okay. So we will meet by tomorrow morning 5 o'clock. ரைட்டா? tomorrow morning 5 o'clock we will do it. ரைட்டா? காலையில் வாங்க. ஓகேவா? ரைட். சரியா? எஸ், திஸ் சண்டே 8 o'clock we are having class. மார்னிங் 8 o'clock நம்மளுக்கு ஒரு கிளாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். சண்டே காலையில் 8 o'clock இருக்குது. சரியா? சண்டே மார்னிங் 8 o'clock. அதுக்கப்புறம் பகலில் யாழினியன் சார் கிளாஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ மேரத்தான் ஒன்று இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். யாழினியன் சார் வந்து ஒரு 6 hours கிளாஸ் போட்டிருக்காங்க. சண்டே இருக்கும். ஸோ அதனால் சண்டே கிளாஸ் இருக்கும். சரியா? ரைட். ஓகேப்பா. இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? நம்மளால் முடியும்னு என்ன பண்ணணும்? எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பணும். சரியா? டாடா, பபாய், see you.